بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, மறுமை வெற்றிக்கு வழி என்ன என்பது என்னுடைய தலைப்பு. இது சுருக்கமாக சொல்வதென்றால் நபி சொல்வதை கேட்பதுதான் வழின்னு சொல்லிட்டு போயிடலாம். நபி என்ன சொன்னாங்களோ அதை கேட்கறதுதான் வழி. நபிகள் பெருமானார் சொல்லை கேட்டாலே நிச்சயமாக வெற்றி விடலாம் என்பது எந்த சந்தேகம் கிடையாது. ஏன் இப்படி ஒரு தலைப்பை நம்ம எடுத்து பேசுறோம்னு சொன்னா, மறுமை வெற்றிக்கு என்னென்னவெல்லாமோ வழி இருக்குன்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறான். மோலுதோனா வெற்றி அடைஞ்சிடலாம்னு நினைக்காம ஒரு குரூப், ஹல்கா விக்ருன்னு சொல்லிட்டு ஆகு ஊகுன்னு சொல்லி ஒரு குரூப் விக்ரு பண்ணிட்டு இதுதான் வெற்றிக்கு வழின்ட்டு அலையுது. இன்னொரு குரூப் இந்த ஊர்ல பூவரசம் பூ மரத்துல கொடிகளை கட்டிக்கிட்டு அதுக்கு பாத்தியா போய்கிட்டு சர்க்கரை எல்லாம் விளம்பிட்டு இதுதான் பூவரசம் பூ தான் நம்மளுக்கு மறுமையில வெற்றியை தரும்னு நினைக்கலாம். இன்னொரு சில பேர் உட்காந்து நான் பேய விரட்டணும் பிசாச விரட்டணும், ஏன்ட ஒரு 5-6 சின்ன இருக்குது ஏன்ட வந்தீங்கன்னு சொன்னா நான் மறுமையில வெற்றியாக்கி விட்டுருவேன். இன்னொரு குரூப் என்ன செய்யறாங்க, தகடு தாயத்தை எழுதி கட்டி மாட்டீங்கன்னு சொன்னா மறுமையில வெற்றி ஆயிரலான்றான். இன்னொரு குரூப் வந்து 4 இமாம்களை யாரையாவது பிடிச்சிக்க வெற்றி ஆயிரலாங்கிறான். இமாம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், ஷேகுமார்களை யாராவது கையை பிடிக்க அவர் எழுதிட்டு போயிடுவாருங்கிறான். இப்படி ஏகப்பட்ட வெற்றிகள் மக்கள் மத்தியில் அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். அதனாலதான் மறுமை வெற்றிக்கு வழி என்னங்கிற ஒரு தலைப்பை சொல்லி அதன் மூலமா நம்ம விளக்க வேண்டியிருக்கு. நம்ம திருமறைய குர்ஆனை பொறுத்தளவுக்கு அல்லாஹ் என்ன சுருக்கமா வருவாங்க. முதல் வார்த்தை ஒரு வசனத்தை நான் சொல்றேன். கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள், வெற்றி அடைந்து விட்டார்கள். முஃமின்கள் எப்படி எப்படி நடக்கணும்னு அடுத்தடுத்த வசனங்கள் அதுல இருக்கு. அதனுடைய தொடர் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், ரொம்ப பணிவுடன் தன் இறைவனை தொழக்கூடியவர்கள். வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன், தேவையற்ற அனாச்சாரங்களை ஒதுக்கக்கூடியவர்கள். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், தங்கள் மர்மஸ்தானங்களை விபச்சாரத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்பவர்கள். வல்லதீன லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், அமானித பொருள்களில் கரெக்டாக நடந்து கொள்பவர்கள். இப்படி நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து அல்லாஹ் சொல்லிட்டே போறான். இதுல முதல் வார்த்தை என்னன்னு சொன்னா கது அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். மறுமையில வெற்றி பெறணும்னு சொன்னா நீ முஃமினா இருக்கணும். இதுதான் குர்ஆன் வசனம், அந்த வசனத்துடைய முதல் அர்த்தம். அவன் முஃமின்னா என்னன்னு தெரியணும்ல. முஃமின்னா என்ன, அதாவது முஃமினா என்ன, ஈமான்னா என்னன்னு தெரியணும். அப்படின்னா முஃமின்னா என்ன, ஈமா யாருக்கு இருக்கு அவனை போய் முஃமின் நம்ம சொல்லிடலாம். ஈமான் என்றால் என்ன என்பதை முஸ்லிம் சமுதாயம் புரிந்து கொள்ளுமானால் மௌலூதை முதலில் ஒழித்து விடுவார்கள். ஈமான புரிஞ்சுக்கிட்டா தகடுதாயத்தில் எந்த அஜர்த்தாக வந்தான்னு சொன்னா அவனை மட்டையால பொம்பளையில சாத்தி தெருத்துருவா ஓட விட்டுருவாங்க. ஈமான தெரிஞ்சுக்கிட்டான். ஈமான ஒழுங்கா தெரிஞ்சா பொம்பளையில போய் இந்த போர் மதத்தை என்ன செய்வாங்க, வெட்டி கீழே சாச்சிருவாங்க. அப்ப ஈமான்னா என்னன்னு புரிய வைக்கிறது தான் மெயின். ஈமான புரிஞ்சுட்டா வெற்றி ஈஸி. இது ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன், சொல்வதை விட சவாலே விட்டுறோம். அந்த பூவரச மரம் இருக்கா இல்ல இந்த ஊர்ல, இந்த ஊர் மக்களுக்கு, இந்த ஊர் தாய்மார்களுக்கு மெயினா அந்த மீட்டிங்கே அதுதான் நோக்கம். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த பூவரசம்பூ மரம், அதுல ஏதோ ஒரு பக்தி இருப்பது போல, அதுக்கு சக்தி இருப்பது போல பயந்துகிட்டு அதுல கொண்டு எண்ணெயை ஊத்திக்கிட்டு அதுல போய் பூவை கட்டிக்கிட்டு கொடியெல்லாம் கட்டி அடைவாங்க. உடனே சொல்லுவாங்க நீங்க மட்டும் கொடி கட்டலையா, நான் கொட்டி தானே இருக்கியம்மா, நாளைக்கு மீட்டிங் போட்டுக்கிட்டு இந்த கொடி கட்டி இருக்கோம்ல, இந்த கொடியை கட்டுறது நாங்க பாத்தியாவில் தான் ஓதணும். இது இது ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் அரசியல் கொடிகள் தங்களுடைய அடையாளத்தை வச்சுக்கிற மாதிரி ஒரு அடையாள கொடி. நாங்க வேணா இந்த கொடியை மக்களோட தூக்கி போட்டு மிதிக்கிறோம். நீ போற மரம்ல கட்டின கொடியை மிதிப்பியா, கிழிச்சு வரும் இல்ல. அதுதான் உனக்கு அவங்களுக்கு உள்ள வித்தியாசம். எங்களுக்கு இதில் பக்தி கிடையாது. சாதாரண சட்டத்தை நீ கடிச்சு பாரு. நீ அந்த பூவரசம் போல ஏதோ ஒரு சக்தி இருப்பது போல நினைக்கிறாய். எங்க ஈமான் நாசமா போகுதுன்னு நான் இப்ப சொல்ல போறேன். ஈமான்னா என்ன, அந்த ஈமான் எந்த இடத்தில் வீணாகிறது. ஈமான் தெளிவாக இருந்தால் வெற்றி பெறலாம். ஈமான் நாசமாகிவிட்டால் தோல்வியோ தோல்வி.
இதற்கு திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம் நான் உங்களுக்கு சொல்றேன், சொல்லிட்டு விஷயத்துக்கு வர்றேன். லரபல்லாஹு மஸலல் லதீன கஃபரு இம்ராத நூஹ் வம்ராத லூத் கானதா தஹத அபதைன் மின் இபாதினா ஸாலிஹீன் ஃபகானதாஹுமா ஃபலம் யுக்னி அன்ஹுமா மின் அல்லாஹி ஷைஅன் வகீல துஹலன் நார மஅ தாஹிலீன். லரபல்லாஹு மஸலல் லதீன ஆமனு இம்ராத ஃபிரௌன். இந்த வசனம் முதல்ல என்ன படிச்சா, என்ன வசனம்னு சொன்னா, நூஹ் நபியினுடைய மனைவி லூத் நபியினுடைய ரெண்டு நபிமார், அந்த ரெண்டு நபிமார்களுடைய மனைவிமார் பற்றி இந்த திருமறை குர்ஆன் பேசுகிறது. லரபல்லாஹு மஸலல் லதீன கஃபரு இம்ராத நூஹின் வம்ராத லூத். லூத் நபியினுடைய மனைவி, நூஹ் நபியினுடைய மனைவி, இந்த ரெண்டு பேர்களும் படு மோசக்காரர்கள், துரோகிகள் அப்படிங்கிறான். நபிமார்களுடைய மனைவிகளை துரோகிகள், மோசடி பேர்வழிகள். யாருக்கு துரோகம் செய்தார்கள்? புருஷன் சொல்ல கேட்கல அந்த ரெண்டு பேரும். நூஹ் நபியினுடைய மனைவி தன் புருஷன் நூஹ் நபி சொன்னதை கேட்கல, லூத் நபியினுடைய மனைவி தன் புருஷன் லூத் நபி சொன்னதை கேட்கல. அவர்களை மறுத்து மோசடி செய்து அவர்கள் வழியில் இவர்கள் நடக்கவில்லை. அந்த நபி என்ன வழியை மக்களுக்கு கொண்டு வந்தாரோ அந்த வழியை பொண்டாட்டி மாறே ஒத்துக்கலாங்கிறாங்க. பொண்டாட்டி மாறே ஒத்துக்கலன்னா அல்லாஹ் என்ன செய்ய, அப்ப நம்ம என்ன செய்ய நினைப்போம், என்னடா நபியினுடைய பொண்டாட்டி மாறே ஒத்துக்கலையா? அதுதான் அல்லாஹ் என்ன சொல்லி போட்டான், வக்கீல் அதுகுலந்தாரம் ஆத்தாகளின் போங்கடி நரகத்திற்கு அப்படின்ட்டான். அவன் நூஹ் நபி பொண்டாட்டியும் லூத் நபியினுடைய மனைவி மறுமையில இப்பவே சொல்லி போட்டான், நபியின் மனைவிய நபிமார்களின் மனைவிகள் நரகத்திற்கு. ஏன்? ஈமான் இல்ல. ஈமான என்ன அப்புறம் சொல்றேன், ஈமான் என்ன வெற்றி அப்புறம் சொல்றேன். முதல்ல ஒரு நபியின் மனைவிக்கு ஈமான், இது கதை கிடையாது, அடிச்சு விட்டு போறது கிடையாது. எல்லா முஸ்லிம்களும் ஒத்துக்கொண்ட 30 ஜுஸ் குர்ஆன்ல உங்க வீட்டுல ஓதுறீங்களா, அந்த குர்ஆன்ல இந்த வசனம் இருக்கு. இப்படி நூஹ் நபிய மனைவியும் லூத் நபி மனைவியும் நரகத்திற்கு நுழைவோடு சேர்ந்து நீங்களும் நுழையுங்கள் என்று சொல்லப்பட்டு விட்டது. போங்கடி நரகத்துக்கு. இது யாரெல்லாம் நபிமாருடைய சொல்லை கேட்கலையோ அவங்க எல்லாம் நரகத்தான் போகணும்னு இந்த வசனம் சொல்லுது. அதான் அர்த்தம் இருக்கு. ஒரு நபியினுடைய மனைவியா இருந்து நரகத்துக்கு போகணும் தானே. அப்ப நபி சொல்ல கேட்காதவன் நரகம் தான், அவன் ஈமான் இருக்காது. நபி சொல்ல கேட்காத அவன் குஃப்ர் தான், காபிர் தான், ஷிர்க் தான், முஷ்ரிக் தான், அது சந்தேகம் கிடையாது. அதற்கு முதல் சாம்பிள் நபிமார்களின் மனைவி. ஒரு நபியின் மனைவிக்கே ஈமா இல்லாட்ட நரகம்னு சொன்னா அப்ப முஹீத்தின் எப்படி எங்க உங்களை கூட்டுவாரு சொர்க்கத்துக்கு? தான் பொண்டாட்டி கூட்ட முடியலையே ஒரு நபிக்கு. இதை சொல்ல மாத்திரத்துக்கு நபிமார்கள் ஆடி போயிருப்பாங்களா, டேய் இவளை சொல்ல கேட்டாங்க நம்ம பொண்டாட்டி பின்னால் நம்ம போன நம்மளும் தொழிலும் போங்கடி நபிமார் துற விட்டாங்க, போடி முதல்ல என்ன விட்டு துறப்போம். அப்ப ஒரு நபிமார்களுக்கு தங்கள் மனைவிமார்களை காப்பாற்றி சொர்க்கத்திற்கு கொண்டு போக முடியல. அப்ப உங்க புருஷனோ உங்க அண்ணனோ உங்க அத்தாவோ உங்க அம்மாவோ முஹீத்தின் அப்துல் காதர் ஜிலானியோ ஷாருல் பாஷாவோ பூவரசம் பூவோ எதுவுமே உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு தராது. வேற எது தரும்? அதுக்கு அடுத்த வசனம், அதுக்கு அடுத்த குர்ஆன்ல ஒரு வசனம் வருது. லரபல்லாஹு மஸலல் லதீன ஆமனு இம்ராத ஃபிரௌன். ஃபிரௌன் பொண்டாட்டி சொர்க்கத்திற்கு போய் விட்டாங்கறான். ஒரு நபியின் பொண்டாட்டி நரகமாமா. 1 நம்பர் அயோக்கியன் ஃபிரௌன், ஃபிரௌன் பொண்டாட்டி சொர்க்கமாமா. இது கற்பனை கிடையாது, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். என்ன காரணம்? நபியின் மனைவிட்ட ஈமான் இல்ல, ஃபிரௌன் பொண்டாட்ட ஈமான் இருந்தது. அப்ப உங்கள்கிட்ட ஈமான் இருக்குமானால் உங்க புருஷனே நரகமா இருந்தாலும் உங்களுக்கு சொர்க்கம். பெண்கள்கிட்டயோ நம்மள்கிட்டயோ ஈமான் நம்ம இடத்துல இருக்குமானால் நாம் நபிமார்களுக்கு சொந்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈமான் இல்லை என்றால் நபிமார்களுக்கு சொந்தமாக இருந்தாலும் நரகம். இதுதான் அடிப்படை திருமறை குர்ஆன் சொல்லுது. இது அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். ஃபிரௌனுடைய மனைவி சொர்க்கம். ரப்பில் இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah வனஜ்ரி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜ்ரி மினல் கௌமில் ஸாலிமீன். யா அல்லாஹ் சொர்க்கத்தில் உன்னிடத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தா,
இந்த கொடுங்கோலன் ஃபிரௌனை விட்டு என்னை காப்பாற்று என்று அந்த பெண்மணி கேட்டாள். அந்த பெண்மணி கேட்ட அந்த பிரார்த்தனை முஸ்லிம்களாகிய உங்களுக்கெல்லாம் முன்மாதிரி அப்படிங்கிறாங்க. அந்த பெண்மணி கேட்ட அந்த பிரார்த்தனை, அவருடைய ஈமானுடைய உறுதி முஸ்லிம்களாகிய நமக்கு முன்மாதிரியாமா. ரசூலுல்லாஹ் எப்படி முன்மாதிரியோ, ரசூலுல்லாஹ் எப்படி நம்மளுக்கு ஒரு சாம்பிளோ, அது போல ஃபிரௌனுடைய மனைவியும் ஒரு சாம்பிள், முன்மாதிரி அப்படிங்கிறாங்க. ஈமானுடைய வெயிட் அப்படி. ஈமான் என்ன நான் இப்ப சொல்றேன். ஈமான் சொன்னா தமிழ் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லணும்? நம்ம சொல்லுவோம் நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ நம்பிக்கையாளர்களே அப்படின்னு நம்ம அஜத்மான்லாம் அர்த்தம் சொல்லுவாங்களா இல்லையா? நம்பிக்கையாளர்களே அப்படின்னு கூப்பிடுவாங்க, ஈமான் கொண்டவர்களே. ஈமான் என்னன்னு சொன்னா தமிழை பொறுத்த அளவுக்கு நம்பிக்கை என்பது பொதுவானது. எதையும் நம்பிக்கைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஈமான் அப்படி பொதுவானது அல்ல. உதாரணமா தமிழ்ல நான் சொல்றேன், நான் அல்லாஹ்வை நம்பினேன். நம்ம எல்லாருமே சொல்லலாம் அல்லாஹ்வை நம்பினோம், வேதத்தை நம்பினோம், மறுமையை நம்பினோம், சொர்க்கம் நரகத்தை நம்பினோம். இது நம்பிக்கைன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம், அதே அர்த்தம் தான். சொர்க்கம் நரகத்தை ஈமான் கொண்டோம், திருமறை குர்ஆனை ஈமான் கொண்டோம். அப்ப ஈமான் கொண்டோம் நம்பினோம்ங்கிறத நம்பினோம் நம்ம தமிழாக்கம் பண்ணலாம். ஆனா நம்பினோம்ங்கிற வார்த்தை சொல்றோமே, இந்த வார்த்தை சொல்லக்கூடிய இடத்தில் எல்லாம் ஈமான்ங்கிறத சொல்ல முடியாது. இப்ப நான் சொல்றேன், இந்த மைக்கு நல்லா இருக்கும் நான் நம்பி வந்தேன், மைக்கு நல்லா இருக்கும் நம்பி வந்தேன், ஆனா மைக்கு சரியில்லைங்கிறோம். இதுக்கு பேர் ஈமான் கிடையாது, நம்பிக்கை. நம்ம சொல்லித்தான் நம்புறோம்னு சொல்றோம். இந்த ஊருக்கு பஸ் கரெக்டா வரும் நான் நம்புறேன், வரல. கரண்ட் தொடர்ந்து இருக்கும் நம்புறேன், கரண்ட் இல்லாம போச்சு, இங்கேயும் நம்புறோம்னு சொல்றோம். இதுக்கு பேர் ஈமான் கிடையாது. ஏன் நம்ம ஈமான் சொல்ல மாட்டோமே? இந்த ஊர்ல கரண்ட் கரெக்டா இருக்கும் நான் ஈமான் கொண்டேன், இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்ல வாங்குவோம். நம்ம பொண்டாட்டியை கூட நம்புறோம். என் மனைவியை நான் நம்புறேன், பாருங்க அடுத்தவங்கள ஓடி போயிட்டா அப்படிங்க நான் வந்தேன். என் மனைவியை நான் ஈமான் கொண்டேன், என்னை விட்டு ஓடி போயிட்டா அப்படி யாரும் சொல்றது இல்ல. அப்ப நம்பிக்கை என்று சொல்வது மனிதன் மனிதனை நம்புவது வேறு, மனிதன் மற்ற உலகத்தில் பல விஷயங்களை நம்புவது வேறு. அது நடக்கவும் செய்யலாம், பொய்த்தும் போகலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் மனிதன் அல்லாஹ்வை நம்புவது இருக்கிறது, இது மனிதன் மனிதனை நம்புவது போல அல்ல. அதை விளங்கணும். நான் என்ன நீங்க நம்புறீங்க, உங்களை நான் நம்புறேன், வீட்டுல எல்லாரையுமே நம்புறோம், ஒரு வந்து இன்னொருத்தன் நம்புறான். இந்த நம்பிக்கை வேறு. நாம் அல்லாஹ்வை நம்புகிறோமே, அந்த நம்பிக்கைக்கு பெயர் தான் ஈமான். மனிதன் மனிதனை நம்புவதற்கு பேர் ஈமான் இல்லை, அது பொது. நம்பவும் செய்யலாம், நம்பாமல் இருக்கலாம். உங்களை நம்பாட்ட எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, என்ன நீங்க நம்பாட்டி ஒரு பாவம் கிடையாது. அல்லாஹ்வை நாம் நம்பாவிட்டால் நரகத்தில் தோல்வி. அப்ப அல்லாஹ்வை நம்புவதற்கு பெயர் தான் அரபியில் ஈமான் என்று சொல்வார்கள். தமிழ் அப்படி சொல்ல முடியாது. தமிழ்ல பொதுவாக நம்பிக்கை என்று பெயர் தான். படைத்த ரப்புல் ஆலமீனை நம்பக்கூடிய அந்த நம்பிக்கைக்கு பெயர் தான் ஈமான். அந்த ஈமான வந்து எப்படி நம்பணும் அப்படின்னு பார்ப்போம். உதாரணமாக இங்க ஒரு ஆள் இருக்காராமா, அதை சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அவர் என்ன செஞ்சிருக்கானா, ஜின்ன வசப்படுத்தி வச்சிருக்காங்க. இதையெல்லாம் நீங்க நம்புறீங்க. எப்படி நம்புறீங்க? ஜின்னு அவர்கிட்ட இருக்கு. அவர் ஒரு மனுஷன் நம்பினா குற்றம் இல்ல, அவர் நம்மளை போல ஒரு ஆளுதான் நம்பினா குற்றம் இல்ல. ஜின்னை அவர் வைத்திருக்கிறார், அதன் மூலம் பெரிய சக்தி அவருக்கு இருக்கிறது நீங்க நம்புறீங்கன்னா இதுதான் ஈமான் அர்த்தம். ஈமான் என்ன? அல்லாஹ்வை நாம் எப்படி நம்புகிறோமோ, ஜின்னை வசப்படுத்தி வச்சிருக்க அல்லாஹ் தான் வச்சிருக்கான். அந்த சக்தியெல்லாம் அல்லாஹ் தான் இருக்கு. அவன் நாடு சொன்னா என் சில நபிமார்களுக்கு கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜின்னை வசப்படுத்தி கொடுத்திருக்கான். அப்படி இல்லாம ஒரு மனிதர் ஜின்னை வசப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று நம்பினால் இறைவனை நம்ப வேண்டிய இடத்தில், இறை தூதர்களை நம்ப வேண்டிய இடத்தில் யாரோ நேற்று வந்து ஒரு ஆளை போய் நீங்க நம்புறீங்க, ஈமான் கொள்றீங்க ஆயிரும். இவற்றை வந்து ஜின்ன அடக்கி வச்சுக்கிட்டு பேய விரட்டுறாராம். இது பக்கா ஃப்ராடுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம், ஒரே ஒரு ஆதாரம் சொல்றேன். இப்போ அவர் பேய் பிசாச விரட்டுறது இருக்கட்டும், நான் உங்க ஊருக்கு வந்திருக்கேன், அச்சம்புதூருக்கு. என்ன விரட்டணும் முதல்ல ஜின்ன வச்சு? என்ன நான் இப்படி நிக்கலாம், அவர் ஜின்னுங்க வேகமா வரணும், அது கண்ணுக்கு தெரியாத, அது கண்ணுக்கு தெரிய வேண்டாம், நான் தொகுக்கடையில் கீழே விழணும், ஜின்னத்துக்கு அடிச்சிருச்சலாம் அப்படின்னு நம்புவோம்.
அது மட்டும் இல்ல, என்ன தூக்கி அப்படியே தூக்கி கடல் ஒன்றே போட்டணும். என்ன உள்ள பேச ஆளக்கானம் ஜின்ன அடக்கிட்டாரு. ஃப்ராடு, பச்சை ஃப்ராடு. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாவும் சப்பானியனாவும் மூக்கு பெரியனாவும் கால் உடைந்தனாவும் கை உடைந்தனாவும் கூனனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்கான்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக, விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக, விலை ரூபாய் 150 மட்டுமே, கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. சவால் இது. முடிஞ்சா பாரு, என்ன அடக்க வேண்டாம். இந்த கட்சி பூங்க வச்சிருக்க, இதை எடுத்துட்டு சொல்றான் சின்ன மத்தெல்லாம். அப்புறம் இந்த கட்சி போய் எடுத்துட்டு சொல்லு. சவால். இன்னும் பேய விரட்டுது, பிசாச விரட்டு. பேய் பிசாசுன்னு அவங்கள பொறுத்தவரை பயங்கரம்ல. பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது. இஸ்லாம், இஸ்லாத்தில் பேய் கிடையாது. நபிகள் பெருமா அப்படி கிடையாது, கற்பனை. பேய் பிசாசுக்கு பயங்கர சக்தி இருக்குல்ல. எப்போது பேய் மொத்தமா வந்திருக்கா? ஆயிரக்கணக்கான பேய் இருக்குல்ல உலகத்துல. தனிய போகும்போதுதான் பேய் பிடிக்கும். யாராவது ஒரு பொம்பளை தனிய போறது, தர்காவில் போறது, இந்த பீமாவளியில் அதிகமா பீமா தர்கா தெரியுமா, திருவனந்தபுரம், அங்க பேயாட்டம் பார்க்க நான் தான் போயிருக்கேன் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால. அங்கெல்லாம் பேயாட்டம் பயங்கரமா இருக்கும். மலையாள பேய் எவட அப்பா பறஞ்சு பறஞ்சு அவட என்னமா படிப்பாங்க. மலையாளம் தெரியாது, என்ன அப்படியே பறஞ்சு தள்ளும் மலையாளத்துல. இது ஒரு 50 ரூபா 100 ரூபாய் கொடுத்தா அந்த பேய் இருக்கிறது என் பேர். அது மட்டும் இல்லாம இந்த பேய் வந்த பிறகு பெரும்பாலும் இந்த பேய் யாருக்கு வரும்னா 90% பெண்களுக்கு தான் வரும். அதாவது பெண்களுக்கு வருவதாக நம்பப்படுகிறது. அப்படிலாம் வராது, பயப்பட வேண்டியதில்லை. பெண்களுக்கு ஏன் அப்படி வருதுன்னா, சுருக்க வாழ்க்கை யாருகிட்ட தற்செயலாக இருந்தா அது உங்களை தான் சொல்ல நினைக்க கூடாது. எந்த வீட்டில் ஒரு பெண்ணுக்கு மாமியார் கொடுமை, மாமனார் கொடுமை, புருஷனும் சேர்ந்து கொடுமை, அந்த வீட்டுல எல்லாரும் அந்த பொண்ணை போட்டு விரட்டிக்கிட்டு அடிச்சுட்டு மிதிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு பேய் பிடிக்கும். அதாவது அந்த பெண்ணுக்கு பிடிச்சிருக்க ஒரு மெண்டல், அதை பேய் நீங்க நினைப்பீங்க. சும்மா திட்டா மாமியா விடுவாளா? மாமியா பேருக்கு என்ன இந்த ஊர்ல என்ன பெரிய பெண்களுக்கெல்லாம் பேரு பாத்திமா வச்சிருப்பாங்களா? ஆயிஷா, பாத்திமா, கதிஜா, கர்சாலாம் வைப்பாங்களா? இந்த மாதிரிலாம் வைக்காங்கல்ல. இந்த மாமியா இந்த பேய் பிடிச்ச பிறகு மாமியா ஈஸியா திட்டலாம். பேய் இல்லாட்டா மாமியா அப்படின்னு மரியாதை கொடுக்கணும். பேய் வந்துட்டா கிளடி பேயில பேசுது. மாமனார் அங்க இருந்தா யாரு போடா கேட்டு பேயல பேய் சொல்லும். மாமனார் பேசாம இருப்பாங்களா? உள்ள கிடைக்காது. இந்த கிழவனை ஒரு நாளைக்கு திட்டணும், மாமியால திட்டணும், புருஷகான எச்சிது நீ எல்லாம் ஒரு புருஷனால அப்படின்னு பேசும் பேய். இது என்னடா இது? இப்படி பல வகையான பேய்கள். இந்த பேய்களை இப்படி நம்பப்படுது. இந்த நம்பப்பட்டு இந்த பேய்களை விரட்டுவதற்காகத்தான் இவர் ஜின்ன அடக்கி வச்சிருக்காரு சொல்லி நம்புறீங்கல்ல. இது உங்களுடைய ஈமானுடைய வீழ்ச்சி, ஈமானில் ஏற்பட்ட கோளாறு. அது எப்படி சொன்னா, ஜின்னை பற்றி, ஜின்ன ஒருவர் அடக்க முடியுமா? நான் சொல்லிட்டு அப்புறம் விஷயத்துக்கு வர்றேன். ஜின்ன அடக்க முடியுமா? இந்த ஆச்சரியத்தை ஜின்ன அடக்கி வச்சிருக்காங்க. இன்றையோடு அவர் ஜின்ன துண்ட காலம் துடைய காலம் ஓடி போயிடணும். அதுதான் சொல்றது தெளிவா. நீ சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ உலக வழிகள் இருக்கு. பெட்டி கடையை வை, துணி எடுத்து வியாபாரம் பாரு, எத்தனை வியாபாரம் கடை நடத்து, ஒரு கடையில் போய் சம்பளத்துக்கு இருக்கு. இதெல்லாம் உங்க தப்பே இல்ல, தாராளமா செய். முடியலன்னா சொல்லு, நாங்களா ஏற்பாடு பண்ணி தரோம் அந்த மாதிரி ஒரு பிசினஸுக்கு. அதுக்காக இந்த பேயை நான் அடைக்கிறேன், பிசாசு நான் அடைக்கிறேன், ஜின்ன நான் வச்சிருக்கேன், நான் ஜின்ன எப்படி தெரியுமா கட்டுப்பட வச்சேன், கட்டுப்படுத்தினேன். இதுக்கே ஒரு பக்கா ஃப்ராட் ஒண்ணு இருக்கு. போய் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, சூரத்துல் ஜின்னு குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கு, சூரத்துல் ஜின்னு. அந்த சூரத்துல் ஜின்னை 40 நாள் ஓதினால் ஜின்னு கட்டுப்படும்
இதுதான் ஜின்னை அடக்குவதின் ரகசியம் அப்படிம்பாங்க. ஜின்ன அடக்கி வச்சவன். இதுல ஒரு வேடிக்கை வேற, ஜின்ன அடக்கி சின்ன குப்பி இருக்குல்ல, சின்ன பாட்டில் இவ்வளவு நிலமா இருக்கும், ஒரு இஞ்சி பாட்டில், அதுக்குள்ள போட்டு மூடி வச்சிருவாங்க. ஜின்ன அடக்கி உள்ள போட்டு வச்சிருக்காங்க. ஜின்ன அடக்கி உள்ள போட்டு வச்சிருக்காருன்றவாங்க. தேவைப்படும் போது திறப்பாரு. என்ன சொல்றாங்கன்னு நமக்கு தெரியல. இந்த ஜின்னை அடக்குவதற்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, செய்வாங்களாம் 40 நாளைக்கு சூரத்துல் ஜின்ன ஓதுவாங்களாம். சூரத்துல் ஜின் ஒரு வசனம் இருக்கு, ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின்னி ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆன் அஜபா யஹ்தி இலா ருஷ்தி ஃபஆமன்னா பிஹி வலன் நுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பினா அஹதா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே அல்லாஹ்விடமிருந்து எனக்கு வஹி செய்தி வருகிறது. அல்லாஹ் வந்து செய்தி கொடுக்கறான் ஜிப்ரீல் மூலமா. என்ன செய்தி வருதா? அந்த சூரத்துல் ஜின்ன நான் ஓதுறேன். குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின்னி. அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் ஜின்ல அந்த அத்தியாயத்துல ஃபர்ஸ்ட் வசனம், நபியே நீர் இந்த மக்களுக்கு சொல், எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது, ஜிப்ரீல் மூலமாக வருது, செய்தி வருது. எப்படி செய்தி வருது? இஸ்தமா நஃபரும் மினல் ஜின்னி, ஜின்களில் சிலர். எப்படி செய்தி வருதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மக்கள்கிட்ட, சஹாபாக்கள். ஜின்களில் சிலர் இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, ஆச்சரியமான திருமறை குர்ஆன் வசனங்களை நாங்கள் செவியுற்றோம். ஜின்கள் பேசலாம், அழகா ஒரு குர்ஆன் வசனத்தை முகமது ஓதுறாரு, அவர் ஓதுறது ரொம்ப அற்புதமா இருக்கு. யஹ்தி இலா ருஷ்தி, அந்த திருமறை குர்ஆன் சரியான வழியை காட்டுகிறது, நேர் வழியை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி யார் பேசுறா? ஜின்னு பேசலாமா? முகமதுங்கிறவர் ஒரு ஆள் திருமறை குர்ஆனை ஓதுறாரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அது சரியான வழியை காட்டுது அப்படின்னு ஜின்னு பேசி நிக்குது. இந்த ஜின்னு பேசி நிக்கிற இந்த செய்தி இருக்குல்ல, இந்த செய்தி ஜிப்ரீல் மூலமாக எனக்கு வஹியாக வருகிறது என்று நீ சொல். ரசூலுல்லாஹ் பார்க்கல. ரசூலுல்லாஹ் பார்த்தா என்ன சொல்லிருப்பாங்க? இந்த பேசிட்டு இருக்கலாம், ஜின்னு பேசிட்டு நான் பார்க்கல, இவன் லூசு வழங்குது அவங்களுக்கு. இந்த ஜின்னு அடக்கி வச்சவன் என்ன செய்வாங்க? நான் நம்மள்ட்ட பேசிட்டு திரும்பி ஜின்னுட்ட பேசுவான். ஆமா கொஞ்சம் இருங்க, ஜின்னுட்ட பேசிக்கிறோம்மா. சரி சரி சரி, அப்புறமா நான் பார்த்தேன் ஜின்னுட்ட பேசிட்டு இருந்தேன். நம்ம என்ன செய்யணும்? அப்படி அதை செய்யணும். ஜின்ன பார்த்து அப்படி என்ன உங்களை பக்கா ஃப்ராடுன்னு சொல்லிட்டு போகுது ஜின்னு அப்படிங்க. அதை அப்படி சொன்ன ஓட்ட பேச ஜின்னு என்கிட்ட பேசாதா, ஃப்ராடு போயிடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், ஜின்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கின்றன என்ற செய்தி எனக்கு வஹியாக அறிவிக்கப்படுகிறது என்று நபியே நீர் சொல்லு அப்படிங்கிறான். இன்னும் பாக்கிறேன்னு சொல்லல, இன்னும் பேசித்தானே இருக்கு, நான் பார்க்கத்தானே செய்யறேன். இல்ல பொய் சொல்றாங்க. இவனோட சொல்றது இருக்க, இந்த பேசுறேன் இதுல பேசுறேன், நைட் வரும் 12 மணிக்கு வந்து பேசும், முஹித் அபுகாஜி எல்லாம் நைட்ல வருவாரு போவார் அப்படிமா. யாபத்து ஓது, இது ஓதி பாருங்க, விக்கிர ஓதுங்க, குத்துபீத் ஓதுங்க, யா முஹித்தின்னு கூப்பிடுங்க. நைட்ல 12 மணிக்கு இருட்டுல வருவாரு. ஏக்கட நைட் 12 மணிக்கு இருட்டுல வர்றாரு? இருட்டுல திருட்டு போய் தான் வருவான். 12 மணி 1 மணிக்கு யார் வருவான்? திருட வருவான். முஹித் அபுகாஜி உன் பேரே சக்தி இருக்கு, ஏன் இருட்டுல வரணும்? குதிரையில வருவாரமா, ராத்திரியோட வந்து ஓடிட்டு வரணும். இவ்வளவு பப்ளிக்கா ஒரு கூட்டம் போட்டு பேசணும். முஹித் அபுகாஜி அவர் அந்த பெரியாரை சொல்லி நடத்துறதெல்லாம் ஃப்ராடுங்கிறோம். தர்காக்கள் எல்லாம் இடிக்கணும்னு சொல்றோம், அவுலியாக்கள் எல்லாம் கையேந்தாதங்கிறோம், மௌலுக்கு தான் கிழிச்சு சாக்கடையில போடுங்கிறோம். இப்படி எத்தனையோ நாங்கள் சொல்றோம். ஒரு தரமா முஹித் அபுகாஜி டக்குன்னு மேல இருந்து ஒரு குதிரையில வந்து டப்புன்னு வந்து இறங்கணும், டிவில விழுந்துரும். ஏய் இன்னும் எவ்வளவு மீட்டிங் முடிச்சுக்கிட்டாருன்னா வந்துட்டாரா துற விட்டு போயிருவோம். நைட் 12 மணிக்கு வர்றாரு, ஃப்ராடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க. அப்புறம் ஒரு ஹைலைட் பாருங்க, இன்னஹு கான மினல் ரிஜாலி மினல் இன்சி யஊதுன பிரிஜாலி மினல் ஜின்னி ஃபஸாதுஹும் ரஹகா. அதுதான் ரொம்ப வேடிக்கையா இருக்கும். இவன் எவ்வளவு பெரிய கூமுட்டையா இருக்காங்கிறது ஆதாரம். இந்த ஜின்ன அடக்கணும்னு சொல்றானே, ஃப்ராடு மக்கள் மட்டும் இல்ல, அடிமுட்டாள். இது நான் சொல்லல, குர்ஆன் வசனத்துக்கு நான் சொல்றேன். என்ன சொல்றது? ஜின்கள் மேலும் பேசுகின்றன. என்ன பேசுன்னு சொன்னா, இன்னஹு கான ரிஜாலும் மினல் இன்சி யஊதுன பிரிஜாலின் மினல் ஜின்னி, மனிதர்களில் சிலர். அந்த ஜின் என்ன பேசலாம்னா, மனிதர்களில் சிலர் ஜின்களாகிய நம்மிடத்தில் நேர்வழி கேட்கிறார்கள்.
உதவி கேட்கிறார்கள். மனுஷன் சில மனிதர்கள் என்ன செய்யறானா, ஜின்னு நம்மளுக்கு சக்தி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நம்மள்ட்ட வந்து உதவி தேடுறான். சொல்றான்ல, ஜின்னு அடக்கி வச்சுதான் பேய ஓட்டுவேன், பிசாச ஓட்டுவேன், ஜின்னு என் கையில இருக்கு, ரொம்ப ஆள் கடல்ல எல்லாம் போய் முட்டை எடுத்துட்டு வருங்கிறான். நம்மளாமோ சொல்றாங்க, ஜின்னு அண்டாவை காட்டி தரும், குண்டாவை காணோம்னா என்கிட்ட சொல்லுங்கிறான். சொல்றானா இல்லையா? உங்க வீட்டுல குண்டா காணமா, ஜின்ட்ட வந்து சொல்லு. மேலப்படையத்துல விசிட்டிங் அதே போட்டாங்க. உங்க வீட்டில் அண்டா குண்டாக்களை காணாமல் போய்விட்டதா, உடனே அணுகவும், ஜின் மூலமாக கண்டுபிடிக்கப்படும். விசிட்டிங் கார்டு. அதே மாதிரி என்ன செஞ்சாங்க, உங்களுக்கு மோல்து ஓத வேண்டுமா, பாத்தியா ஓத வேண்டுமா, அணுகவும். எங்க மேலப்படையத்துல ஒரு அஜித் விசிட்டிங் கார்டு போட்டான். இன்னும் கொஞ்ச நாள் போன சொல்லுவான் பாருங்க, 4 மோல்து உங்க வீட்டில் ஓதினா ஒரு பாத்தியா ஃப்ரீன்னு தான் போடல. கூடிய சீக்கிரம் போட்டுருவாங்க. 4 மோல்தா தொடர்ந்து உங்க வீட்டில் ஓதினா ஒரு பாத்தியா ஃப்ரீயா ஓதி தரப்படும் அப்படின்னு போடாத குறைக்கு இந்த மாதிரி போட ஆரம்பிச்சாங்க. அந்த ஜின்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, மனிதர்களில் சிலர் ஜின்களாகிய நம்மிடத்தில் யவுதுன பாதுகாவல் தேடுகிறார்கள். அவன் மனுஷன் யார்கிட்ட கேட்கிறான், ஜின் மூலமா அந்த கஷ்டத்தை போக்குறாங்கனால அந்த அஜத்து அவனை சொல்லுது. அந்த ஜின்னு, அந்த ஜின்னு சொல்லுது அவன் தானே, நம்மள்கிட்ட வந்து பாதுகாவல் தேடுகிறான். நாசமா போறான், இருக்குதுனமா வழிகட்டு குட்டிச்சோரா போறான். நம்மள்ட்ட கேட்டு முதல் நம்ம அல்லாட கேட்கணும், அவன் அல்லாட்ட கேட்கணும், நம்மள்ட்ட வந்து கேட்கலாம் கிறுக்கு பைய அப்படின்னு சொல்லி ஜின்னு பேசுது. இந்த செய்தி ஜிப்ரைல் மூலமாக எனக்கு அறிவிக்கப்படுகிறது என்று நபியே மக்களுக்கு சொல். இது குர்ஆன் வசனம். ஏன் கருத்து எதுவுமே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான், ஜின்னு இப்படி பேச்சு. இந்த சூரத்தில் ஜின்னை 40 நாளைக்கு ஓதுனா ஜின் அடங்குமா? ஜின்னு சிரிக்காது. லூசு பெயல்வோம், நம்மள்ட்ட வந்து கேட்டுவாங்க, முட்டா பெயல்வோம். ஜின்னு சிரிக்குமா சிரிக்காது? வசனம் அல்லாஹ் சொல்றான். அறிவில் இந்த பயிலுக்கு நான் சொல்லல, ஜின்னு சொல்லும். நாங்களே அல்லாட கேட்டு நடக்கோம். எங்களுக்கே கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். எங்களுக்கே ஆச்சரியப்பட்டு முகமது நபி சொல்ல குர்ஆன் வசனம் சூப்பர் சொல்லிட்டு இருக்கோம். இந்த முட்டா பையனை நம்மள்ட்ட கேட்டு நடக்கான் அப்படின்னு சின்ன பேசிட்டு இருக்கு. இத 40 நாளைக்கு ஓன எப்படி வெற்றி, எப்படி ஜின்னு அடங்கும்? சரி, ஒரு பேச்சுக்கு இப்ப என்ன 40 நாளைக்கு ஓத அடங்குமே வச்சுக்குவோம். அப்படி வச்சா என்ன ஆகும்? உனக்கு சுத்தமாக ஈமான் இல்லை, நீ காஃபிர் ஆகும். எப்படி நான் அப்புறம் சொல்லுவேன், சும்மா சொல்லல, சும்மா உணர்ச்சி வசப்பட்டு சும்மா சொல்லிட்டு போறது கிடையாது. இந்த சூறாவை 40 வாட்டி ஓதுனா ஜின்னு அடங்குன்னு நீ நம்புன சொன்னா, ஈமான் கொண்டா, நீ ஒரு பச்சை காஃபிர், முஸ்லிம் கிடையாது. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். ஏன் தெரியுமா? ஒன்னொன்னா கேட்கிறேன். சூரத்துல் ஜின்னு இருக்கிற மாதிரி சூரத்துல் பக்கரான்னு ஒரு சூரா இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும். பக்கரான என்ன? மாடு, பசு மாடு சொல்றேன், அதான் பக்கரா. சூரத்துல் பக்கரான்னு ஒரு மாடு அடங்க மாட்டேங்குது. அடங்காட்டா என்ன செய்யணும்? லாடம் தட்டணும், கொஞ்சம் இது கெட்டி போட்டு அடக்கணும், ஓரளவு அடங்கும். 40 நாளைக்கு சூரத்துல் பக்கரா ஓன மாடு அடங்குமா? சூரத்து நம்லுன்னு ஒரு சூறா இருக்கு. நம்லுனா எறும்பு. சூரத்து நம்லு, எறும்பு அடங்குமா? நீ முதல்ல இந்த அஜரத்து ஜின்னு அடக்கிறது இருக்கட்டும், எறும்பு அடக்குது பாரு. எறும்பெல்லாம் அந்த ஊர்ல வந்து சொல்ல வாங்கிட்டு இருக்கு. ஒரு கட்டெரும்பு இருக்கு, பழுது எறும்பு. கட்டெரும்புலாம் எங்க பார்த்தாலும் சொல்ல, கொசு நீ அடக்கப்பா. கொஞ்ச நாளைக்கு அச்சம்பூர்ல எந்த கொசு வரக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு போட்டு கொசு வராம ஆக்கு, அடங்குமா? சூரத்துல் ஃபீல், யானைன்னு ஒரு சூறா இருக்கு. 40 நாள் ஒரு யானை பாகம் சொன்னா யானை கேட்கும். நீ வா, ஜின்னு அடக்கி வச்ச நீ வா, 40 நாளைக்கு சூரத்து ஃபீல ஓயிட்டு வா. காட்டு யானை பதம் முடிச்ச யானை கிட்ட கொண்டு உன்னை விடுறேன். நீ அதை யான்டா போய் இல்லையான்னு கேளு. சீன் போயிடுச்சுன்னா யானை அடைக்கிட்டா ஜின்னு அடைக்க மாட்டான்னு ஒத்துக்கிறேன். இதுக்கு மேல
சூரத்து நாஸ் அப்படின்னு ஒரு சூரா இருக்கு. குல் அவுது பிரப்பின் நாஸ்ங்கறோம்ல. நாஸ்னா என்ன? மனுஷன். என்ன நீ அடக்கு? நான் மனுஷன். சரி, நீ 40 நாளைக்கு நீ ஓதிட்ட, நான் உனக்கு அடங்கிட்டேன். நான் 40 நாளைக்கு ஓதிட்டா நீ எனக்கு அடங்குவ. ஒன்னு நான் அடக்கு, என்ன நீ அடக்கு, ஒன்னு நான் அடக்கு, என்ன லூஸ் தரமா இல்ல. இதுக்கு மேல சூரத்து ரஹ்மான் ஒரு சூரா இருக்கு, அல்லாஹ்வுடைய பெயர்ல. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் இருக்கா? அப்ப 40 நாளைக்கு சூரத்து ரஹ்மான் யார் அடங்கிடுவா? அல்லாஹ் அடங்கிடலாமாடா? என்ன முஸ்லீமா போட்டு சொன்னா? அதுதான் காஃபிர். இப்படி ஒரு நம்பிக்கை வந்து விடுமானால் இந்த சூறாவை 40 நாளைக்கு ஓதனா இதை அடக்கிடலாங்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில் விதைக்கப்படுமானால், டேய் ரஹ்மான் ஒரு சூறா இருக்குடா, சூரத்து ரஹ்மான், அல்லாஹ் அடக்கன்னா அதுக்கு மேல என்ன இருக்கு? 40 நாளைக்கு போயிட்டு அல்லாஹ் சொல்ல கேட்க போறான்? அல்லாஹ் நீ வணங்குறதா? அவன் ஒன்னுடைய கட்டுப்பாடுல உனக்கு அமாடி மாடா படுபாவி போயிடா. என்ன ஒரு கருத்தை சொல்றீங்க? ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது பொய்ய சொன்னாலும் பிராட சொன்னாலும் அதுக்கு ஒரு அளவு இல்லையா? ஏமாத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஏமாத்துறதுல பிராடுக்கு மேல பிராடுன்னு சில பேர் இருப்பான். அதுதான் கொடுமை. தவறு நடக்கத்தான் செய்யும், சில தப்பு நடக்கும். இந்த பிராடுனா என்ன தெரியுமா? சில பேரு 2 பேர் சேர்ந்து திருட போறான்னு வைங்க, திருடுறதே பிராடு. 2 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டை வரத கீழே நிக்க, அவனை மேல போனா உள்ள போய் 10,000 ரூபாய் அடிச்சுட்டு வந்துட்டான். 2 பேரும் சேர்ந்தானு திருடினா பிராடு தான் இது. 10,000 ரூபாய் அடிச்சவன் செஞ்சான், அவன் கூட வந்தவனுக்கு 1 பைசா கூட ஓடி போயிட்டான். பக்கா பிராடு. பிராடுக்கு பிராடு, ஏமாத்துறவனுக்கு அயோக்கியத்தனம் அயோக்கியத்தனம். இந்த மாதிரி உன்னுடைய பிராடு கொஞ்ச நஞ்சம் இல்ல. ரப்புல் ஆலமீனையே எங்க கொண்டு விட்டுரும். இது என்ன கருத்துல கொண்டு விடும்? இந்த மாதிரி சூறாக்களை ஓதுறதுனால ஜின்ன அடக்கலாங்கிற எவ்வளவு பச்சை பிராடு. அது போல இந்த பூவரசம் வர நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? எதுக்காக நீங்க கொடியை போய் கட்டுறீங்க? எதுக்காக அதுல வந்து பாத்தியா ஓதுறீங்க? எதுக்கு அதுல போய் வந்து சந்தனம் பூசுறீங்க? அதனால என்ன? அந்த மரத்துக்கு சக்தி இருக்கு நீங்க நம்புறீங்களா? நான் இன்னைக்கு கோடாலி வச்சு நான் அதை வெட்டுறேன், நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. என்ன செய்யணும்? அந்த மரத்துக்கு சக்தி இருக்கு, இவன் கோடாலியை தூக்கும் போது இவன் கை ஒடிஞ்சிரும், அவ்வளவு பயங்கரம் நீங்க நினைக்க. நான் வெட்டுறேன். இந்த ஊர்ல அது நம்பிக்கை இருக்கவங்க வாங்க, நான் வர்றேன், நான் கோடாலியை வச்சு அதை வெட்டுறேன். அந்த மரத்தை நானா மரமானு பாத்துருவோம். உண்மையிலே மரத்துக்கு சக்தி இருந்தா நான் செத்துட்டு போயிடுறேன். நான் மரத்தை வெட்டி நாசமாக்கிட்ட இந்த நம்பிக்கை குப்பையில் உழுதுன்னு போச்சுட்டு வாங்க. அதே மாதிரி தர்கா அவுலியாக்கள், பல தர்காக்கள் பல சக்தி இருக்குங்கிறிய. உங்க ஊர்ல பவர்ஃபுல் அவுலியா யாருன்னு நீங்க நினைக்கிறியோ அந்த தர்கா அப்புறம் நான் உடைக்கிறேன். நான் உடைக்கிறேன்னா தற்செயலா நைட்டு மீட்டிங் முடிஞ்சு லேசா உடஞ்ச பாத்தீங்களா சார், நேற்று உடைக்கிறேன்னா உடைச்சு போட்டான்னு அப்படி சொல்லல. அப்படி உடைக்கிற அளவுக்கு எங்களுக்கு சக்தி பத்தாது. இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தா உடைப்போம், அதுக்கு ஒரு அரசு வேணும். இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கறது என்னன்னு சொன்னா, அவுலியாக்கு சக்தி இருக்குன்ற, பவர்ஃபுல் சக்தி இருக்கு. நோயை போக்குவார், பேயை விரட்டுவார், கஷ்டத்தை போக்குவார், மழையை தருவார். மழை பெய்வதற்கென்று கொடி எடுக்கக்கூடிய ஒரு சில ஊர்கள் அச்சம்புதூர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்டா? பாத்தீங்களா? மழை பெய்யறதுக்கு எவனாவது யானையில கொடி எடுப்பானா? இப்ப இல்லன்னு வைங்க, ஒரு நாள் நம்மளோட பிரச்சாரத்தினால அடிபட்டு போச்சுன்னு வைங்க. என்ன மழை பெய்ய இப்ப யானைக்காரங்களாம் அழுதுட்டு கிடக்கான். ஒரு ஊர்ல கொடியெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு, நஜாத்துக்கார பேர்ல வந்து பெரிய தொல்லையா போச்சுங்கிறாங்க யானை பா. மழை பெய்யறதுக்காக கொடி எடுக்கிறது, அதுவும் இன்னைக்கு போற சம்பளம் நீங்க கொடி எடுக்க 2 ஒண்ணுதான். ஒண்ணு போய் ஒண்ணு வந்திருக்கு. இப்ப சாராயம்லாம் குடிக்கிறது இல்ல, அப்படியா வேற விஸ்கி அப்படிங்கிற மாதிரி. அதே ஒரு முசீபத்தை விட்டு இன்னொரு முசீபத்து வரணுமா? ஒரு முசீபத்து போறவரை அது மாதிரி இன்னொன்னு செய்யாத. டிசைன் மாறி இருக்கு, அவ்வளவுதான். மேட்ரு 2 ஒண்ணுதான், நம்பிக்கை. மழை பெய்யறதுக்கா நீங்க கொடி எடுக்கிறதுக்கும் மழை பெய்யறதுக்கா 2 கல்யாணம் முடிக்காங்களா? அதுக்கு என்ன வித்தியாசம்? பஞ்ச கல்யாணம் கல்யாணம் முடிப்பாங்க பார்த்துக்க. என்னை பார் யோகம் வரும், இப்படிக்கு கழுத போட்டோலாம் இருக்கும் நம்பிக்கை. என்னை பார் யோகம் வரும்னா கழுத போட்டோ வச்சா யோகம் வரும் நினைக்கிறேன். இதுதான் ஈமான்ங்கிறது, நம்பிக்கை. ஈமான் என்ன? இந்த கழுத நமக்கு யோகத்தை கொண்டு வரும் நம்புறான். இது ஈமான். மனுஷன நம்புற மாதிரி இல்ல. எப்படி கடவுள் நமக்கு நல்லதை செய்வாரோ, யோகத்தை தருவாரோ, லாபத்தை தருவாரோ, அது போல கழுத தருவோம் நினைக்கான். என்னை பார் யோகம் வரும் கழுதை. கொஞ்சமா மூளை இருக்கா பாருங்க. அட கழுத போட்டோனால யோகம் வந்தா மண்ணாங்கெல்லாம் பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும், சொந்தமா 10 கழுதை வச்சிருக்கோம். உன் போட்டோக்குள்ள லட்சமா வரணும், சொந்த கழுதை வச்சிருந்தா
யோகம் வரும்னா ஏன் யார் கழுத ரேட்டு வாங்க 5000 10,000 கிடைக்குமா? ஒரு கழுத வாங்கினா கோடி சொன்னாங்க. ஒரு கழுத ரேட்டு என்ன ஆகும்? ஒரு கழுத ரேட்டு 5 கோடி 6 கோடி கூட இருக்கும். பிளைட்டை விட ரேட்டு கூட ஆகுமா? என்ன இப்ப யோகம் கழுத மழை பெய்யலையா? கழுதை கல்யாணம் முடி. முஸ்லீம்கள்ட்ட கொடி எடு. சரி, மழை ஓவரா பெஞ்சு எங்க பார்த்தாலும் வெள்ளப்பெருக்க ஆயிடுச்சு. என்ன செய்யறது? கல்யாணம் முடிச்ச கழுதையை கூட்டு வந்து தலா கூட்ட வேண்டியதான். அத்தலா முத்தலா கூடு. மழை ஓவரா போச்சு. கொடி எடுத்த யானையா பின்னால பக்கம் ஓட விடு. மழை ஓவரா போச்சு. விவரம் கட்டுறமா இல்லையா உங்களுக்கு? நான் பேசுறது உங்களுக்கு வந்து காமெடியா தெரியலாம். என் பேச்சு காமெடி கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய செயல் காமெடி. அதான் சரி போறது. உங்கள் செயல் காமெடியானது, சீரியஸ் ஆனதல்ல. மழை வேணும்னா அல்ல எடுக்கல, சீரியஸ் கவலைக்குரிய சமாச்சாரம். மழை பெய்யலங்கிறது கவலை, துன்பம், துயரம். யா அல்லாஹ் மழையத்தான். மழை ஓவரா பெய்ஞ்சுன்னா யா அல்லாஹ் இந்த மழையை வேறு இடத்திற்கு திருப்பு. ரசூலுல்லாஹ் கவலைப்படுவாங்க. ஓவரா மழை பெய்ஞ்சுன்னா பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப பயம் வந்துடும் ரசூலுல்லாஹ். ரெண்டும் கவலையும் இறைவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டிய இடம் அது. அதுக்கு போய் நீங்க என்னத்தை செஞ்சிட்டு இருக்க? நம்பிக்கை. மழையை தருபவன் அல்லாஹ்னு ஈமான் கொள்ளணும். மழையை நிப்பாட்டி இடத்திற்கு மாற்ற செய்வன் அல்லாஹ்னு நம்பணும். இந்த மழை தர்றத வந்து யானை ஈமான் கொண்டிருக்கிய யானை. அது என்னது? அது யானை ஒரு மிருகம். யானைங்கிறது என்ன? அது இந்த தர்காவில் நின்னாப்புல யானைக்கு சக்தி எஃபெக்ட் கூட்டிடுமா? நான் ஒரு யானைக்கு வந்து கேரளாவில் உள்ள அந்த தர்காவில் உள்ள யானைக்கு மதம் முடிச்சு பாத்தியா? தர்காக்குள்ளேயே குட்டி யானை பிடிச்சி திணிக்குது. டிவிலாம் எடுத்து வச்சிருந்தாங்க மரப்பழத்துல. அவங்களுக்கு கேள்வி தெரியும். ஒரு யானையை கொண்டு அப்படியே திணிச்சு சாகடிச்சிருச்சு. அப்புறம் அவுளியா அந்த மக்கள் அரண்டு ஓடுறான். அவுளியா எஞ்சி வர்ற மாதிரி அழகானோம். அவுளியா கபருக்குள்ள எஞ்சி வரவா செஞ்சாரு. பயங்கர பீதி யானை. அது ஒரு மிருகம். நாய் பண்ணி பூனை இருக்க மாதிரி நாய் யானை ஒரு மிருகம். இதுல என்ன பக்தி? அது இந்த தர்காவில் உள்ள அந்த யானை தெருவில் வந்தா போடுவேன். இந்த தர்கா விசேஷ நாளைக்கு வரும்பொழுது பாத்தீங்கன்னா தெருவை கூட்டுறது என்ன? அந்த முஸ்லிமத்துக்கு இருக்கா? கொடி வரும்பொழுது தெருவை கூட்டுறது, தண்ணி தொளிக்கிறது கடையனூர்ல உண்டு. நல்ல வேலை இல்ல. ஆனா ஒரு ஊர்ல இல்லாம சொல்லிட்டோம்னா செஞ்சாலும் செஞ்சு விடுவாங்க. அது பயமா இருக்கு. ஒரு ஊர்ல நாங்க பேசிட்டு இருக்கும் பொழுது ஏன்டா கபருக்கு சந்தனம் பூசுறீங்க அப்படின்னு கேட்டோம். சந்தனம் பூசினா தானே கபர் நல்ல குளிர்ச்சியா இருக்கும். கபர் நல்ல குளிர்ச்சியா இருக்குமா? அப்ப உள்ள அவளியா வெந்துகிட்டு அடக்காரு நரகத்துல. சந்தனத்தை விட நல்ல குளிர்ச்சியா அப்படின்னு சொன்னோம்ல. அப்புறம் நல்லெண்ணெய் வாங்கி ஊத்த ஆரம்பிச்சாங்க கபர்ல. சிந்திக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக சொன்னா யோசிச்சு பார்க்க வேண்டாமா? ஒரு மிருகத்துல என்ன பக்தி உங்களுக்கு? ஆடு மாடு ஒட்டகம் மாதிரி யானை. ஆடு மாடு ஒட்டகம் மாதிரி இஸ்லாத்துல வந்து குர்பானி கொடுக்கிறதுக்கு சொன்ன நபி வழி. யானைக்கு அந்த பவரும் கிடையாது. ஒரு பணக்காரன் நினைக்கான் என்ன அல்லாஹ்க்கு ஆடு மாடு ஒட்டகம், நான் பெரிய பணக்காரன், நான் ஒரு யானை வைங்க அல்லாஹ்வுக்கு குர்பானி கொடுக்க போறேன்னா எவன் திங்கிறது? அதை மடைக்கு போறதுக்கு ஒரு 50 பேர் நின்னா மடைக்கு போகணும்ல. நீங்க எல்லாம் சாதாரண ஆடு மாடு ஒட்டகம் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய். யானை 3 லட்சம் ரூபாய் ஒரு யானை. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் பெரிய ரம்பத்தை வாங்கி தான் இருக்கணும். கூடுமா? கூடாது. ஏன்? அடே நீ என்னடா பெருசு சிறுசு நினைக்க? படைச்சவனுக்கு இது குர்பானியை ஒத்துக்கொள்வதற்கு அவன் சொல்லணும். எனக்கு ஆடுதான் பிடிச்சிருக்கு, மாடுதான் பிடிச்சிருக்கு, ஒட்டகம் பிடிச்சிருக்கு தப்பு சொல்றான். என்ன நீ நம்புறதா இருந்தா, ஈமான் கொள்றதா இருந்தா, நான் எதன் மீது நம்பிக்கை வைக்க சொன்னா அதை செய். உனக்கு எதெல்லாம் நம்பிக்கை இருக்கு அது ஈமான் அல்ல. அப்படி நீ ஈமான் கொண்டா அது ஷிர்க். அதை நான் ஒத்துக்கிட மாட்டேன். தெருவுல யானை வந்து தர்கா யானை வந்தா சில பேர் இந்த தர்கா யானை விட்ட போட்டேன்னா பின்னால் காலை கொண்டு மிதிப்பாங்களா? தாய்மார்கள் பிள்ளைகளை கொண்டு மிதிக்க நல்ல முடி மிதி. யானை விட்ட போட்டா மிதிக்கணும், நல்ல முடி வளரணும். நம்ம பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சொட்டையா இருக்கணும், அவெல்லாம் யானை பிள்ளை மிதிக்க வேண்டியதான். அவன் முடி வளரணும் வந்து நொம்பலப்பட்டு அலைகிறான். 10 50 வயசுக்கு மேல முடியலாட்டா கவலைப்பட மாட்டான். எல்லாரும் முடியலாத ஆளை பார்க்க கூடாது. ஒரு 60 தாண்டிதான் பிரச்சனை, 40 தாண்டிட்டா பிரச்சனை இல்ல. ஒரு 15-20 வயசு பேருக்கு முடியலாட்டா நொந்து நொம்பலப்பட மாட்டான். பேசாம தரங்கிட்ட போய் ஒரு யானை ஒரு விட்டை வாங்கி வீட்டுல வச்சிட வேண்டியதானே, தினசரி ஒரு மீதி கால. அந்த யானை விட்டு தலையில வச்சா முடி வரும்னு சொன்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கு. வரப்போறது இல்ல, தெரிஞ்சு போயிடாதீங்க. பேச்சுக்கு சொல்றேன். மிதிச்சா எப்படி வரும்? இங்க மிதிச்சா இங்க எப்படி முடி வரும்? யோசிச்சு பாருங்க.
நம்பிக்கை இல்ல கூறுகட்ட நம்பிக்கைங்க. இந்த மாதிரி கூறுகட்ட நம்பிக்கை இஸ்லாம் சொல்லும். எவ்வளவு ஜெண்டில் மார்க்கம் இஸ்லாம், எவ்வளவு கண்ணியமான விஷயங்களை பேசுது இஸ்லாம். அதுல உட்கார்ந்துட்டு யானை பீய மிதிச்சா முடி வருங்கிறிய. நான் அன்னைக்கு ஒரு விளம்பரம் பண்ண, இந்த எண்ணெயை வாங்கி தேயுங்கள் தலையில், தலையை தேய்ச்ச விட்டு தேய்ச்சா ஒரு மாசையில முடி வாங்குறோமாமா. ஒரு மாசையில தேய்ச்சவுடன் தேய்த்த உள்ளங்கையை சோப்போடு கழுவிடுங்கள், இல்லை என்றால் உள்ளங்கையில் முடி வளர்ந்து விடும் விளம்பரம். அதை கொண்டாங்க. அது எப்படி உள்ளங்கையில வளரும் யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. முடி வளர்ற இடத்துல சொன்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கு. பிராட்லயும் ஒரு நியாயம் வேண்டாமா? பிராடு தான், அது ஒரு நியாயம். தலையில தேய்ச்சா வரும், சரி கொஞ்சம் ஏமாத்தலாம், தலையில தான் முடி வரும் நம்பலாம். உள்ளங்கையை தேய்ச்சிட்டு உடனே சோப்பு போட்டு கழுவிடலாம், உள்ளங்கையில வந்துடும். ரெண்டு பாட்டில வாங்க. மக்கள் எவ்வளவு விவரம் இல்லாம இருக்கானு வேண்டாம் மத்தியலா. அது கூட நபிகள் பெருமானார் அல்லாஹும் இன்னி அவுதுபிக்க அஜ்ஹலா யுஜ்ஹலா அலைய, யா அல்லாஹ் நான் யாரையும் ஏமாற்றாமலும் என்னை யாரும் ஏமாற்றி விடாமலும் என்னை காப்பாற்ற சொல்ல துவா செஞ்சாங்களாமா. மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. குரானை கூட விவரம் கட்டு போய் படிக்காத, குருட்டுத்தனமாக குரானை விழாத, நிதானமா யோசிச்சு பாரு. என்ன அல்லாஹ் சொல்ல வர்றான்னு யோசி, சிந்தித்து முடிவெடு, அவசரப்பட்டு முடிவெடுக்காத. அந்த மாதிரி 1000 தரம் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய மார்க்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு யானை இதுல மிதிச்சோம்னா தலையில முடி வருவாங்கிறான். தெருவில் சின்ன பிள்ளை நினைச்சேன்னு சொன்னா தண்ணியை துதிக்கையில ஊத்தி பிடிச்சு அடிப்பான். அதுல சில தாய்மார்கள் தான் குழந்தை 2 வயசு குழந்தை இந்த மூஞ்சில அடி, இந்த மூஞ்சில அடி அடிச்சாமா 1 ரூபா 2 ரூபா. யானை துதிக்கைக்குள்ள என்ன இருக்கு? அது உள்ள இருக்க மூக்குச்செடி, வேற என்ன இருக்க போகுது? யாராவது மூக்குச்செடி மூஞ்சி அடிக்க சொல்லுவாங்க. இது பரக்கத்துன்னு நினைக்கலாமா? நம்பிக்கை, அதான் ஒரு நம்பிக்கையிலையாவது ஒரு அர்த்தம் இருக்கணையா. விவரம் கட்டு போய் நம்புறீங்க, விவரம் கட்டு போய் ஒரு நம்புறான். சூரியனை கடவுளுங்கிறான், அது விவரம் கட்டதான் ஓரளவு பரவாயில்லங்கிறான். சந்திரன் நம்புறான், ஏன்னா இப்ராஹிம் நபி சொல்றாரு சூரியனை கடவுளுங்கிறாரு, சந்திரனை கடவுள். ஏன்னா ஒரு மனிதனுக்கு கடவுள்னு பெரிய விஷயம் தான் வரணும். அப்புறம் அது சரியில்லைன்னு யோசிச்சு இதை படைச்ச ஒருத்தர் இருக்காங்கிறது வரணும். அது நல்ல அறிவார்ந்த விஷயம். யாராவது நாய் பீ யானை பீய போய் கடவுள்மானா சக்தி இருக்குமானா? யோசிச்சு பாருங்க. ஒரு அறிவின்மையிலையும் ஒரு விவரம் வேண்டாமா? அவன் நம்பிக்கை எப்படி போயிடுச்சுன்னு சொன்னா இதுல சக்தி இருக்குங்க. மழை பெய்யறதுக்காக போயிட்டு யானையில கொடி எடுக்கிறீங்க. ஏன் இந்த மழை பெய்யுறது? அவுலியாக்கள்டே மழையை போய் காட்டுறாங்க. ஒரு ஆள் நம்மளோட அவுலியாக்கள்டே மழையை கேட்கணும். சில அஜித்மார்களே பேசுறான், அவுலியாக்களின் மூலமாக அல்லாஹ்விடம் நெருங்கலாமா அப்படின்னு நம்ம சகோதரர் ஒரு ஆள் கேட்கிறார். அவுலியாக்கு மூலமா தான் அல்லாட்ட போகணுமா? ஏன் நம்ம நேரடியாக அல்லாஹ் கேட்ட தரமாட்டானா? உடனே அவர் சொல்றாரு, அவுலியாக்களின் மூலமாக அல்லாட்ட போறதா? திருந்துட்டான் போட்டுன்னு நினைச்சா அவுலியாட்டு நேரடியாக கேட்கல, அது தர முடியாது. அப்ப அவுலியாவை தர முடியாது எப்படி கேட்கும்? விளங்குதா உங்களுக்கு? கொஞ்சமா யோசிக்கணும். நேரம் தலைகீழ போறது. அப்ப அவுலியாவை தர முடியாதா? ஏன் அப்படி சொல்றான்? அப்படிதான் பாட்டு படிச்சு வச்சிருக்கான். மௌலதுகள் அப்படிதான் எழுதி வச்சிருக்கான். மௌலது லாக்கத் பியல் அஸ்பாப் ஃபஜ்அத்து ஹாதல் பாப் வகபில் உல் அத்தாப் அபு கைரில் அல் அஹ்பாப். நீங்க ஓதிருப்பாங்களா மாதிரி பிறகு வெளியே சவுண்ட காணோம். போறாங்களா? ஓதித்தான் இருக்காங்க. இப்படி ஒரு வாசம் வரும். தொண்டை இல்ல. நான் மோழுது காலத்துல இந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் கிடையாது. ஒரு மோழுது போறோம்னு சொன்னா ஒரு 10-15 கோழியை பொறிச்சு வச்சிருப்பாங்க. சூப்பு தான், கக்கண்டு தான் நம்ம வச்சிருப்பாங்க. அதை போட்டு எங்களை மோழுது வர ஈஸி. நல்ல தின்னு ஓட்டு கடையில் 100 ரூபாய் வாங்கிட்டு வந்தா கசகா ஒரு நல்லாத்தான் இருக்கும். இது வழிகேடு. இது யோசிச்சு பார்த்தா தெரியலையா? இந்த ஒரு அஜித் பேசிருக்காரு, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் மௌலூத் இருக்கிறார்கள். புகாரில இருக்குதுங்கிறான். எங்கயா இருக்கு? புகாரில அடிச்சு விட்டுறது.
சில சஹாபாக்கள் சில கவிதைகளை பாடியிருக்கிறார். இது நீங்க என்ன சொல்ல, நாங்க சொன்ன பிறகு உங்களுக்கு இருக்கிறது தெரியும். வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியது என்று வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. TNTJ வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள். சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், TNTJ ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் MI சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கடையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர், மதுரை, RS மங்கலம். ஒரு சிடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஹஸ்ஸான் இப்னு சாபித் போன்ற கவிஞர்கள் சில அரபி கவிதைகளை பாடினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூட ஒரு முறை ஹந்தக் யுத்தத்தில் வேறொரு கவிஞன் பாடிய பாட்டை பாடிக்கொண்டிருக்கிறார். இதை நாங்களே சொன்னோம், நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், புகார்ல இருக்குன்னு. நாங்க கேட்கறது என்ன தெரியுமா? நீ ஓதுறிய சுபானம் ஓடுது, இத சஹாபாக்கள் ஓதுனாங்களான்னு கேட்கணும். நல்ல விளங்கிய திருப்பி யா நபி சலாம் அலைக்கும் யா ரசூல், அவங்கள மாதிரி ஓதி காட்டுறேன். உச்சரிப்பு இப்படி இல்லாம நாம அந்த ஒடிப்பா இந்த மோது பார்த்தா ஒரு அர்த்தம் வார்த்தை இருக்காது. அஷ்ரகல் பத்ரு அலைனாமா, அஷ்ரகல் பத்ரு அலைனா. கல் கா அரபில கிடையவே கிடையாது. கா சவுதிக்காரன் வந்து செவத்தை முட்டிய செத்தே வரும். கல் பத்ருவா, அஷ்ரகல் பத்ரு அலைனா அப்படிலாம் அது எவர் கவனிச்சிட்டு இருக்கான். அது இந்த புதுமோலுது பணம் போறது சொல்லி இந்த ஏரியாக்கள் எல்லாம் உண்டு. என்ன ஓதானு எனக்கே தெரியும். நான் கூர்ந்து கவனிச்சு பார்க்கிறேன். எனக்கு மோலத்தை பத்தி ஒரு நல்ல தெரியும், ஆனா எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்படிதான் வருது சவுண்டு. இதை நான் படிச்சதை நீங்க திருப்பி ஒரு வார்த்தையா பாருங்க, ஒண்ணு இருக்காது. சில நேரங்களில் தமிழ் கூட இவங்க இழுக்க 20 நாள் புரியாம போயிடும். காயல் படத்துல ஒரு பாட்டு உண்டு, கூர்ந்து கவனிச்சா தெரியும். மரத்தை டிங்கி கொண்டு அப்படிமா, என்னடா இது? அதாவது மரத்தை பிடுங்கி கொண்டு ஒரு அவுளியா ஓனாராமா. மரத்தை டிங்கி கொண்டு காயல் படத்துல ரொம்ப அடிக்கா இருக்கும். அவரு என்னத்தையாவது பேசுவாங்க, படிப்பாங்க. அது மாதிரி தமிழ் இந்த கூத்து நடத்துனா தெரிஞ்ச மொழியில குத்தி கொதறி சுக்குமி லகுதி இப்படி கேள்விப்பட்டிருக்கல. சுக்கு மிளகு திப்பிலிய சுக்குமி லகுதி இப்படின்னு படிச்சாங்க. அது வேண்டாம், இன்னொரு உதாரணம் சொல்றேன். இங்கே சாப்பாடு போடப்படும் இருக்கு ஒரு இடத்துல. இங்கே சாப்பாடு போடப்படும், இதை வாசிக்கிறமா வாசிக்கணும். இங்கே சாப்பாடு போடப்படும் விளங்கும். இந்த இங்கே சாப்பாடுல சாவத்துக்கு அங்கேயும் போட்டான் வருது. இங்கே சா இப்பாடு போ டப்படும் வச்சாங்க, விளங்குமா? இங்கே சா இப்பாடு போ டப்படும் எல்லாம் வந்துருச்சு எழுத்து. இங்கே சாப்பாடு போடப்படும் எழுத்து எல்லாம் வந்துருச்சு. சாப்பாடு சாவத்துக்கு இங்கே சேர்த்தான். இப்பாடு போடப்படும் போவத்துக்கு இப்பாடு போ சொல்லிப்பாரு, விளங்குமா? இங்கே சா இப்பாடு போ டப்படும், இங்கே சா இப்பாடு போ டப்படும். ஏதாவது புரியுமா? ஒண்ணும் புரியாது. தமிழ் இந்த கூத்துனா தமிழே கரெக்டா தெரிஞ்ச மொழியில உள்ள சிக்கல்னா தெரியாத மொழி. அவனு என்ன கூத்து பண்ணாலும் உங்களுக்கு என்ன தெரிய போகுது? யான பீச லாமலைக்கும் அதுதான் டீன்ல வரும். யான பீச லாமலைக்கும் யார சூல்ச லாமலைக்கும் வருமா? அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த பாடு வருது. லாமலைக்கும் வேற என்னது?
ஆள் பேரு இப்ராஹிம். இப்ராஹிம் சலாம் அலைக்கலாம். இப்ராஹிம் சார் கடிதம் குடிச்சிட்டு லாம அலைக்கணும். என்ன என்ன மூச்சு விட வேண்டிய இடத்துல மூச்சு விட்டா, மூச்சு விடக்கூடாத இடத்துல மூச்சு விட்டா ஆபத்து. எந்த இடத்துல மூச்சு விடணும் அந்த இடத்துல விடணும். ஒரு மேடையில் பேசியிருந்தாங்க தலைவரை பாராட்டி. நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு பொறுக்கி எடுத்த முத்துன்னு சொல்ல வந்தாங்க. இந்த இடத்துல மூச்சு விடக்கூடாது ஆபத்துரா, பொறுக்கி எடுத்த முத்துன்னு சொல்லிடணும். இல்லைன்னா சொல்லாம போயிடலாம். ஒரு பொறுக்கி இங்க கணக்க கூடாது, சேர்த்து சொல்லிடணும். அந்த மாதிரி கூத்த இந்த அரபுல பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, கொஞ்சமா இந்த மூலங்கிற பேர்ல படிக்கலாம். لاقت بي الأسباب فجئت هذا الباب أقبل العتاب أبغي إلى الأحباب الله خالقنا الله رازقنا. தொண்டை அடிக்கு வரமாட்டேங்க, எனக்கு முடிஞ்சளவு சத்தம் போடுறேன். அல்லாஹு ஹாதீனா சுப்ஹான மூலானா. இந்த அடி சூப்பர். முதல் அடி அல்லாஹு காலிகுனா அல்லாஹு ராசிகுனா அல்லாஹு ஹாதீனா சுப்ஹான மூலானா. இதெல்லாம் அழகான அடிகள். அல்லாஹ்வை பாராட்டு. அல்லாஹ் ரிஸ்க் அருளை காட்டுறான். அவன் தான் உண்மையான தூயவன் சுப்ஹான், எங்க எஜமானன் ரொம்ப நல்லவன். சுப்ஹானல்லாஹ் சொல்றேன், சுப்ஹான மௌலானா, எங்கள் எஜமான் ரப்புல் ஆலமீன் தூயவன். எல்லாம் அந்த அற்புதமான அடி சொல்லிட்டு என்ன செய்யலாம், அடுத்த பின்னால தொபுக்கடின்னு தலைகளை விழுந்துருவான். எனக்கு காரணங்கள் இறுகிவிட்டன, இக்கட்டில் மாற்றிக்கொண்டேன். காரணங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் இறுகிவிட்ட லாக்கத், சிக்கல் ஆயிடுச்சு. லாக் ஆயிடுச்சுங்கிறான்ல, லாக் ஆயிடுச்சுங்கிற அரபி சொல்லுதான், அதுதான் லாக்கத்துங்கிறது. எனக்கு பல சிக்கல்கள் இடைஞ்சல்கள் இறுகிவிட்டன. இதோ உங்கள் வாசலுக்கு நான் ஓடி வந்து விட்டேன். இந்த வாசல் வாசல்னா பள்ளி வாசலுக்கு இல்ல, அது ஓகே. பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனம் இல்லையோ படைத்தவன் நினைவில்லையோ, இந்த அடி ஓகே. உன் வாசல் தேடி வந்தோம் மீரானே, இந்த வாசல் ஓகேயா? பள்ளி வாசல் ஓகே, இது தர்கா வாசல். அதே மாதிரி இங்க மதீனாவில் உள்ள வாசலுக்கு ஓடி வந்து விட்டேன். உங்கள் வாசலுக்கு நான் வந்து விட்டேன். வாசல் படிகளை முத்தமிடுகிறேன் அப்படிங்கிறான். சென்டிமெண்ட் லூஸ் இது. விவரங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். எதுக்கு இப்பெல்லாம் சொன்னனால கபர்ல ஒண்ணு குழந்தைகளை போட்டு உருட்டுறாங்க. கபர்ல ஒண்ணு இந்த குழந்தைய 2 வயசு 1 வயசு ஆயிடுதுன்னா 2 கபருக்கு அப்படியே போட்டு உருட்டுவாங்க. ஒரு உருட்டு என்ன பறக்கத்து ஏறுதாமா. அந்த புள்ள கதறது கத்தும். அவுலியாக்கு சக்தி இருந்தா அந்த புள்ள அழுவாமலா இருக்க வைக்காரா முதல்ல, மத்தெல்லாம் அப்புறம். நீ இப்படி உருட்டும் பொழுது நல்ல அழுதுட்டு இருந்த பிள்ளை உருட்டு நின்னா அவளியா பவர்ஃபுல்லியா இருக்குங்க. எந்த பிள்ளையாரும் அழுவாம இருக்கான்? என்னத்துல உடனே பாதாள சாக்கடை போட்ட மாதிரி பாதம் கண்டு உருட்டுவான். படுவாய் கையில பிள்ளைகளுக்கு ஹார்ட்டுக்கு கெடுதி இல்லை. இருதய கோளாறு பிள்ளைகளுக்கு வருவதற்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். பதற குழந்தைகள் எதுவும் செய்யக்கூடாதுங்க. சில பேர் குழந்தைகள் தூக்கி இப்படி பிடிப்பாங்க. இது 4 வயசு 5 வயசு ஆகும் பொழுது இதயத்தில் ஓட்டை வருவதற்கு இது ஒரு காரணம் அப்படின்னா மருத்துவர்கள். இந்த திருநாவூரில் இருக்கக்கூடிய பெரிய டாக்டர் போய் கேளுங்க. இதனால சில குழந்தைகள் மரணமாக கூட வாய்ப்பு இருக்கும் பிற்காலத்தில். அதே மாதிரி பிள்ளைகளை பதற துடிக்க அப்படியே உருட்டும். ஏன் இந்த மாதிரி இதை கண்டதெல்லாம் நம்ம இப்படிதான் உருட்டுவோம். பாட்டை உருளத்தானே சொல்றோம். அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுது. இது கரெக்ட். ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை. யாருக்கு இருக்க? அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுது, அந்த ஆவலினால் காவலின்றி இதயம் வாடுது. அப்பவுமே காவல் யாற்றுங்கிற சந்தேகத்தை கிளப்பிட்டான். கிளப்பிட்டு உள்ள போறான் பாருங்க. புஷ்பங்களின் மகரந்தம் மதீன புழுதியில். புஷ்பங்களின் மகரந்தம். மதீனா எங்க பார்த்தாலும் ஒரே பூவா இருக்கான். யாரு சொன்னது? பூ மண்ணுதான் பாதை வந்தான். இலக்கியமாமா. புஷ்பங்களின் மகரந்தமாம் மதீன புழுதியில். மதீனாவுல என்ன செய்யணுங்கிறான்? அங்க போய் 2 கால் தொழுவிட்டு ரசூலுல்லாஹ் நினைச்சு திருந்தி
என்ன பொதுவா ரசூலுல்லாஹ்வுடைய கபர் ஜியாரத் செய்யணும், ஜியாரத் செஞ்சுட்டு வந்தா பரவாயில்ல. நான் உருள வேண்டும் புரள வேண்டும் போல் இருக்குதே, உருள வேண்டும் புரள வேண்டும் போல் இருக்குதே. கழுதையா உருளதுக்கும் புரளதுக்கும்? கழுதைதான் உருளும். இத படிச்ச உடனே பொம்பளைகளுக்கு தானும் போய் அங்க உருளலாம் போலுக்குன்னு நினைப்பாங்க. இந்த வல்லத்து தர்கா இந்த பக்கத்துல வல்லத்து தர்காவில் உள்ள போயிட்டு வெளியே வரும்போது பாத்துருக்கா பொம்பளைய வாசப்பள்ள கிடந்து உருளுவா உருளு. என்னையும் உருளு சொல்லிருக்காங்க எங்க வீட்டுல ஆரம்பத்தில் சின்ன பிள்ளைல. ஏல ஒரு உருளு உருள்றது எங்க வீட்டுல எங்க சொந்தக்கார எங்க அம்மாவே நான் ஓதிட்டு இருந்தேன் மார்சாவில். சரியா ஓதாம சேட்டெல்லாம் பண்ணி பொதுவா ஓதுற காலத்துல சொல்லுவாங்கல்ல, ஊர்ல உள்ளவங்க ஒரு சைத்தானும் ஓதுறவங்களுக்கு 9 சைத்தான் பையன். அப்படித்தானே இருக்கு. எவன் ரொம்ப சேட்டம் வேண்டாம் சைத்தான் மேல ஓவர பண்ண மனசுல கட்டி போடுவான். அப்படித்தானே பண்றான். பொதுவா எல்லாத்துலயும் சைத்தான் உண்டுன்னு வைங்களேன். ஓவர் சைத்தான் மேல பார்த்தானா அவன் ஓத கொண்டு போட்டுருவாங்க. அந்த மாதிரி நான் சரியா ஓதாம ஒவ்வொரு மாசால ஏமாதிரி ஓடி பெட்டி தூக்கிட்டு ஓடி வந்தப்போ எங்க அம்மா நேற்று என்ன தெரியுமா, வல்லத்து தர்காக்கு நடந்தே போறேன்னு நம்பினோம். குர்ஆனை ஓதி முடிக்கிறதுக்கு. ஓதுறது அல்லாஹ்வுடைய வேதம். விவரம் பண்ண பாருங்க, ஒரு கூமிட்டத்தனமா பண்ணி வச்சிருக்கான் பாரு அஜர்த்து. அப்படி நான் ஓதுறது அல்லாஹ்வுடைய வேதம், அதை முடிக்கணுமா தர்காக்கு நடந்து போ. அது எங்க பெத்தாபுரம் கொஞ்சம் விவரமான ஆளு, வில்லங்கமான ஆளு. தர்காக்கு நடந்து போன நாமிதம் பண்ணிருக்கான். ஒரு இல்ல தர்காக்கு போன ஒரு 10 ரூபா தாங்க. 10 ரூபாய் எப்படி 10ங்கிறாரு அவர். நடந்து போன நாமிதம் பண்ணிருக்கு 10 ரூபா. அப்புறம் 2 ரூபாய் கேட்டிருப்பாங்க யாமல எவ்வளவு. நடந்து போன நாமிதம் பண்ணிருக்கு. யாமலா உருட்டுட்டே போனாங்க கேட்டார். நேரத்தை உருட்டுட்டே போ. இந்த குழந்தைகளை போட்டு உருட்டுல. இந்த மாதிரி நம்பிக்கைகள் கொஞ்ச நெஞ்ச பால் இல்ல. சில இடங்கள்லயா தர்காவில் கபூராவில் இருக்கு. இந்த வல்லத்துல அந்த மண்ணாங்கட்டி கூட கிடையாது. எடுத்து தரமட்ட மாதிரி இருக்கு, இல்லாம இருக்கு. இன்னொன்னு நம்ம தரமட்டமாக்கணும். இந்த மாதிரி வெறும் பூவரசம் பூ மரம் அதுல போய் கட்டிட்டு இருக்கான் பாருங்க. அன்னைக்கு கடையில ஒரு தர்காக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரு மரம் இடிச்சு, பூவரச மரம் காத்துல அடிக்கல விழுந்துடுது. பூவரச மரம் பயங்கரமான புயல், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால பயங்கர புயல் விழுந்துச்சுலாம் மழையில. தர்காக்கு முன்னால உள்ள மரம் கடையில 10 கொடி மரம் வாங்க 10 5 7 என்னமோ அறைய தீட்டு அறை எங்க கொண்டாலும் தெரியல. என்னோட 7 அறை 7 10 9 10 சொல்லு. எல்லாம் அரப்பையில ஒரு இருக்கு அரலூஸ் 10 கொடி மரம் கீழே விழுந்துருச்சு. கூட நம்ம என்ன அவுலியாக்கு பவர்ஃபுல் சக்திங்கிறிய அவருக்காகத்தான கொடி ஏத்துற. அந்த அவுலியா அந்த மரத்தை தடுத்தாரா? சிந்திக்கவே என்ன தெரியுமா, 10 கொடி மரம் விழுந்துதான் யார் மேல ஒரு கீச்சுக்குள்ள விழாம, யாருமே கீழே விழாம எவ்வளவு அழகா அவுலியா மெதுவா மரத்தை கீழே வச்சுட்டாங்க பாத்தீங்களா. இந்த சுனாமில நம்ம கேட்டோம், ஏன்னா சுனாமிக்கு பெரிய சக்தி இருக்குன்றிய, அவுலியாக்களுக்கு பெரிய சக்தி இருக்குங்கிறிய. நாகூர்ல உள்ள சுனாமி பயங்கரமான சுனாமில அந்த அலைகள்ல மாட்டிக்கிட்டு செத்தவர்கள் பெரும்பாலும் முஸ்லிம்கள். நாகூர் காரைக்கால் செட்டில்கார் விளையாடிய பெரிய பெரிய பணக்காரர்கள், சைக்கிளிங் போன இளைஞர்கள் வாலிபர்கள், வாக்கிங் போனவங்க அவ்வளவு பேரும் சுட்டிட்டு போயிடுச்சு சுனாமி. நாகூர் தர்கா பக்கத்துல காரைக்கால். அப்ப அவரே என்ன செஞ்சாரு, சுனாமி நிப்பாட்ட வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, என்ன சுனாமி ஆச்சா வச்சாலும் வந்தாலும் செஞ்சாலும் தர்கா கிட்ட வர முடிச்சா அப்படிங்க. பட்டும் திருந்தாத ஜென்மங்கள் நல்லா குரான்ல ஒரு இடத்துல ஃபலவுலாஹி ஜாஹும் பஸ்னா தலரஹு வலாக்கின் கஸத் குலூபுஹும் அப்படிங்கறாங்க. பயங்கரமான சோதனை வரும்போது அவர்கள் திருந்திருக்க வேண்டும். குர்ஆன் வசனம் பணிந்திருக்கணும். ஆஹா இக்கட்ல தவறுல சோதனை எல்லாம் வந்திருக்கு. இந்த சுனாமி ஏற்படுத்த அல்லாஹ் தாண்டா ஏற்படுத்தினா, அது தடுக்கணும் அல்லாஹ் தாண்டா தடுக்க முடியும். பூகம்பம் வர்றது அல்லாஹ்வால தாண்டா, நிப்பாட்டணும் அல்லாஹ் தாண்டா நிப்பாட்ட முடியும். மழை வர்றது அல்லாஹ்வால தாண்டா, அதுல வரக்கூடிய ஆபத்தை அல்லாஹ் தாண்டா தடுக்கணும். இப்படி திருந்தி தொலைக்காம திருந்திருக்க வேண்டும். கசத் குலூபுஹும் உள்ளம் இறுகி விட்டது, மூளை வறண்டுடுச்சுங்கிறமே அந்த அர்த்தம். சரியான மூளை வறண்டு போய் கிடக்குது, எனக்கு என்ன சொன்னாலும் மண்டையில ஏறலங்கிற மாதிரி உள்ளம் இறுகி விட்டதுன்னா மூளை வறண்டு போச்சு. சிந்திக்க மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. நம்பிக்கையை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு நாசமா போட்டுட்டாரு. உருள வேண்டும் புரள வேண்டும் போல இருக்குதுன்னு தர்கா இந்த மதீனாவை போய் சொல்றான். மதீனாவை போய் கேட்கணும், தர்கா ரசூல் அடக்க ஸ்தலத்துக்கு முன்னால் போய் செய்யணுங்கிறான். அதைத்தான் நாவூர் என்ப படிக்காரு.
அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா, உங்கள் கருணை எமக்கு வேண்டும் ஐயா, நாங்கள் பட்டதுயரெல்லாம் போதும் ஐயா. அந்த ஐயா யாரு? நிச்சயமா ஐயான்னு அல்லாஹ் ஐயாம்பாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்டுகளை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக்கிருந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்டுகளை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அருள்மாலை நல்ல கவனிச்சு பாருங்க பாட்ட. அருள்மாலை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா, உங்கள் கருணை எமக்கு வேண்டும் ஐயா, நாங்கள் பட்டதுயரெல்லாம் போதும் ஐயா. எந்த ஐயா? நீ எங்கே 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 ஷாகுல் மீரானே, அந்த ஐயா நாகுல் கூட ஐயாவை தான் கூப்பிடுறான். அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா. அட அல்லாட்ட கேட்டு படிச்சு தொலைச்சாலும் தப்பு இல்லைன்னு போலாம். அவங்க அதிர்த்து என்ன சொல்றாரு? சஹாபாக்கள் எல்லாம் மௌலிதை ஓதினார்கள் அப்படின்ட்டாங்க. உங்களோட அதிர்த்து நாங்க என்ன கேட்கணும் தெரியுமா? சஹாபாக்கள் ஓதின மௌலிதை எங்க? ஏன் அதை ஓதல? இன்னைக்கு சஹாபாக்கள் ஓதினாங்கல்ல, சஹாபாக்கள் சில பாட்டு படிச்சாங்க, ஓகே, அதை ஓதுமா? அதையே பள்ளிவாசல ஓதக்கூடாது, படிக்க கூடாது. ஏன்னா ரசூல்லா உயிரோடு இருந்தாங்க, அவங்க முன்னால படிக்கிறாங்க, அந்த பாட்டை கேட்டு ரசூல்லா ரசிச்சாங்க, ஓகே. இப்ப ரசூல்லா முன்னால இருந்தாங்களா? சரி, ஒரு பேச்சுக்கு படிச்சுட்டு போ, அதை படியும் பார்ப்போம் பள்ளிவாசல்ல. அதை காணாம மிஞ்சி போன ஒரு 10-15 அடி ஒரு மொத்தத்துல. இந்த ஹஸ்ஸான் சாபித் படிச்சது, அந்த சின்ன குழந்தைகள் ரசூல்லா முன்னால படிச்சது, ரசூல்லா சில கவிஞர்களுடைய பாடல்களை அந்த அப்படி படிச்சுட்டு போனது, அந்த போர்க்களத்தினுடைய எரிச்சல் தெரியக்கூடாதுங்கிறதுக்கு அந்த அந்த குழி தோண்டாங்கல்ல, அவன் படிச்சுக்கிட்டே போறாங்க. இது அராது ஃபித்னத்தன் அபைனா அபைனாங்கிற மாதிரி அந்த வாசகத்துல எங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த அவர்கள் விரும்பினால் விடமாட்டோம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ற மாதிரி இருக்கும். ரசூல்லா அந்த பாட்டு படிச்சுட்டு போனது. இந்த பாட்டு படி ரசூல்லா சொன்னாங்கல்ல, ரசூல்லா முன்னால சஹாபாக்கள் படிச்சாங்கல்ல, அதை படி. அதை படிக்கலையே, போய் சொல்றிய. அதாவது இந்த அஜத் சஹாபாக்கள் மௌலிது ஓதினார்கள் எந்த அஜத்தாவது சொன்னா, அஜத்து அந்த மௌலிது எங்கன்னு கேளுங்க. புகார்ல இருக்கா? புகாரியை எடுத்து பள்ளிவாசல வச்சு படிக்கணும் அஜத்துன்னு கேளுங்க. அதுக்கு ஏன் அஜத்து சுபான மௌலிதுன்னு ஒரு குப்பையை தூக்கி வச்சிருக்கீங்க? அதை படிக்கிறேன். ஆக அல்லாஹ்வை நம்புதல் என்பது அவனை நம்பும் விதத்தில் நாம் நம்ப வேண்டும். சொல்லி முடிச்சிடறேன் சப்ஜெக்ட். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மரத்தடி ராத்தான்வாத்துன்னு ஒரு மரம், நம்ம ஊர்ல வாழை மடைக்கா, பூவரசம்பு, ஆலமரம், அரச மரம், அத்தி மரங்கிறனா இல்லையா? இது மாதிரி அன்றைய காலத்தில் லாத்து அன்வாத் அப்படின்னா அந்த மரத்துக்கு பேரு. அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. மரத்தின் பேரு தாத் அன்வாத், பாதமடைக்கா அப்படிங்கிற வச்சுக்கிடுங்க. அந்த தாத் அன்வாத்துங்கிற மரத்துல மக்கத்து காவிரிகள் அது மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தோம். அந்த மரத்துல இங்க நீங்க பூவரசம்பூ நம்புறீங்கல்ல, சில பேர் இந்த வழியா போனாங்கன்னு சொன்னா வெளியூர் போகும்போது அந்த பூவரசம்பூ மரத்தை பார்த்தா என்ன செய்வான்? ஒரு 10 பைசா எடுத்து போட்டு போவான். அதான் நம்பிக்கை. சில பேர் என்ன செய்வாங்க? சுடுக தூக்கிட்டு போகும்போது அந்த மரத்தை அப்படி வச்சு தூக்கிட்டு போவாங்க. ராசியான இடம்னு சில பேர் தான் வீட்டிலே ராசியான இடம் வச்சிருப்பான். இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போனோம். சில பேர் மனைவியை பார்த்துட்டு போனா நல்ல ராசி. அதே சில பேர் ஐயோ என் மனைவி முகத்துல முடிச்சாலும் இவ்வளவு சாப்பாட்டுக்கு கிடைக்காது ஒண்ணும் அப்படி சொல்றவன் இருக்கான். என் மனைவி முகத்துல முடிச்சாதான் கிடைக்குங்கிறவன். ரெண்டுமே தவறு. ரிஸ்க் என்பது அல்லாஹ் அளப்பது. இந்த மாதிரி அந்த மரத்தின் மீது ஒரு நம்பிக்கை யாருக்கு? மக்கத்து காவிர்களுக்கு இருந்தது.
அந்த மரத்துக்கு பேரு தாத்து அன்வாத். அதாவது எங்க வெளியூர் கிளம்பு போல அந்த மரத்துல இருந்து கிளம்புவோம். வெளி ஊர்ல இருந்து ஊருக்குள்ள வரும்போது அந்த மரத்தை பார்த்துட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு வந்தாத்த தொட்ட காரியம் துலங்குவதற்கு அந்த மரம் ஒரு காரணம் நம்பலாம். தொட்ட காரியம் துலங்குவதற்கு மரம் தான் சென்டிமெண்ட், மெண்டலிசம். அது அதை நம்பிட்டு அப்படி போயிருக்கோம். இதை சஹாபாக்கள் பாக்குறாங்க. சஹாபாக்கள் பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஜ்அல் லனா வாத்தன் வாத்தின் கமாலஹும் வாத்தன் வாத். யா ரசூலல்லாஹ், இந்த மக்காவில் இருக்கக்கூடிய காவிர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், அவர்களுக்கு இந்த தாத்தான் வாத்துன்னு ஒரு மரம் இருக்கு. நம்ம முஸ்லிம்களுக்கு ஒரு மரம் இல்லையே, எங்களுக்கும் பள்ளிவாச பக்கத்தில் ஒரு மரத்தை வச்சு வைங்க அப்படிங்கிறாங்க சஹாபாக்கள். எதுக்கு? ஒரு மரத்தடி ஒரு நிழலுக்காக இருந்தா தப்பு இல்ல. வீட்டுல செடி மரங்களை வச்சு அதுல இருந்து காய்களை பறிக்கிறதா தப்பு இல்லை. இவங்க கேட்கறது என்னன்னா, அவங்க எப்படி மரத்துல இருந்து கிளம்புறதுக்குன்னு ஒண்ணு வச்சிருக்கான், ஒரு நம்பிக்கையோட அங்க இருந்து போனா ஒரு பறக்கத்தா இருக்குமே. அது மாதிரி எங்களுக்கு ஒரு மரத்தை உண்டு பண்ணி தாங்கல, ஒரு மரத்தை வச்சுட்டு போங்களாங்கிறாங்க. அப்ப நம்பிக்கையை மரத்தின் மீது வைக்க வேண்டும் என்று. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன வாசகம் என்ன? மூசா நபி காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இஜ்அல் லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா. அதாவது சில மக்கள் காளை மாற்றின் கன்றை கடவுளாக கும்பிட்டார்கள். அதை பார்த்துட்டு மூசா நபியை பின்பற்றிய அந்த முஸ்லிம்கள் என்ன கேட்டானா, மூசாவே, இவர்கள் எப்படி காளை மாற்றின் கன்றை கும்பிட்டு வழிபட்டு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அது போல எங்களுக்கு ஒரு கடவுளுக்கா, அல்லது சிலை, ஏதோ ஒரு சிலையை பார்த்துட்டு அல்லாஹ் இருக்கான்னு நம்புறோம், ஆனால் எங்களுக்கு அல்லாஹ் மாதிரி ஒரு சிலையை உண்டு பண்ணிட்டா, ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணி இதுதான் அல்லாஹ்னு நம்புறோம். இஜ்அல் லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா. அவர்களுக்கு கடவுள்கள் இருப்பது போல எங்களுக்கு வேண்டும். கடவுளை பார்க்க முடியாது, வைக்க முடியாத மாதிரி அதெல்லாம் சரி வராது, பார்க்கிற மாதிரி ஒன்றை ஏற்படுத்து அப்படின்னு மூசா நபி மக்கள் மூசா நபி சொன்னாங்க. கால இன்னக்கும் குன்றும் கௌமன் தஜ்ஹலூன். சரியான முட்டாப்பையிலோட இருக்கீங்களா மூசா நபி? ஏன்னா முட்டாப்பையிலோட யார தா மக்களை சரியான முட்டாப்பையிலோட இருக்கீங்களா? ஏன்னா நீ அதுலதான் நீ கடந்த மூழ்கி கடந்த, பல கடவுள் கொள்கைகளை கடந்த, உன் நம்பிக்கையெல்லாம் வீணா போய் கடந்துச்சு. அதுல இருந்து திருத்தி உங்களை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய சக்தியை காட்டி நைல் நதியிலிருந்து உங்களை காப்பாத்தி கொண்டு வந்து, உங்கள்கிட்ட பல வகையான மந்திர திறமைகள் இருந்துச்சு, அதெல்லாம் போயிடா, இறைவனுடைய சக்தி தான் பெருசுன்னு சொல்லி பாம்பை கொண்டு அதை காப்பாத்தி புரிய வச்சு, எல்லாத்துக்கும் மேல இறைவன் அல்லாஹ் ஒருத்தன் இருக்காண்டா அப்படின்னு கொண்டு வந்து விட்டா, திருப்பி பழைய சாக்கடைக்கு போனங்கிறீங்களா? இன்னக்கும் கோமன் தஜ்ஹலூன். சரியான முட்டாப்பையிலோட நீங்க மூசா நபி சொல்றாரு, கால இன்னக்கும் குன்றும் கௌமன் தஜ்ஹலூன், அடிமுட்டாளர்களா நீங்களே இருக்கிறீர்கள். யார் சொன்னா? மூசா நபி அந்த மக்களுக்கு சொன்னாங்க. அத ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னாங்க. இந்த மூசா நபி சொன்னாங்க, மூசா நபி அந்த மக்கள் சொன்னாங்களே, தங்களுக்கு ஒரு நம்பிக்கை இப்படி போனோம், அல்லாஹ் நேரடியா பார்க்க முடியாட்டாலும் ஒரு சிலைகளை இருந்தா தான் சரியா வரும்னு. அது மாதிரிலப்பா ஏன்டா நீ அவங்க சிலை கேட்ட மாதிரி நீ மரத்தை கேட்ட. உன் நம்பிக்கை சிலையில் இருந்தால் என்ன, மரத்தில் இருந்தால் என்ன, சூரியனில் இருந்தால் என்ன, சந்திரனில் இருந்தா என்ன, தர்காவில் இருந்தா என்ன, கட்டையில இருந்தா என்ன, சில நான் ஏற்கனவே சொன்ன கொடி மரத்தில் இருந்தா என்ன, இருக்கா இல்லையா மரம்? நம்பிக்கை என்பது, இறை நம்பிக்கை என்பது இறைவனின் மீது எந்த நம்பிக்கையை ஈமானை வைத்திருக்கிறாயோ. அல்லாஹ் மீது என்ன ஈமான் வச்சிருக்கோம்? அல்லாஹ் மழை தருவான்னு நம்புறோம், அல்லாஹ் நோயை போக்குறான்னு நம்புறேன், அல்லாஹ் உலகத்தை படைச்சான்னு நம்புறேன், அல்லாஹ் ரிஸ்க் தருவான்னு நம்புறேன், அல்லாஹ் மரணிக்க செய்வான்னு நம்புறேன், அல்லாஹ் உயிரை எழுப்புவான்னு நம்புறேன், அல்லாஹ் மறுமைக்கு முன்னால் அல்லாஹ் முன்னால் நிக்கிறேன். இந்த நம்பிக்கையை நீ அல்லாஹ்வை தவிர அவுலியாவின் மீது வச்சாலும் சரி, மரத்தின் மீது வச்சாலும் சரி, குளம் குட்டையின் மீது வச்சாலும் சரி, கழுத விட்டையின் மீது வச்சாலும் சரி, அசிருக்கான். யானை லத்திய போய் மேய்க்கிறீங்களா? அது நம்பிக்கை தானே. ஈமான் என்பது அல்லாஹ் மீது வைக்க வேண்டிய அந்த நம்பிக்கையை, அவனால் படைக்கப்பட்டது எறும்பாக இருந்தாலும் சரி, சின்னஞ்சிறு எறும்பாக இருந்தாலும் சரி, பெண்ணம்பெரும் கோள்கள், சூரியன் சந்திரன் போன்ற பெரும் கோள்களாக இருந்தாலும் சரி, இறைவனை பொறுத்த மட்டில் அவனுடைய படைப்பு தான். அவனால் படைக்கப்பட்ட எறும்புல நீ நம்பிக்கை வச்சாலும் சரி, ஜின்னில வச்சாலும் சரி, தர்கால வச்சாலும் சரி, சூரிய சந்திரனில் வச்சாலும் சரி, அந்த நம்பிக்கையை வைத்து விட்டால் அவனை ஈமான் உள்ளவன் என்று அல்லாஹ் தஆலா ஒத்துக்கொள்வதில்லை. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து விட்டு வேற இதன் மீது வைத்தாலும் அதை ஈமான் அல்லாஹ் ஒத்துக்க மாட்டான். துமினூன பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅதின். அல்லாஹ் சொன்ன விஷயங்களில், வேதங்களில் சிலதை நம்பி சிலதை மறுக்கும் காபிர்களேங்கிறான். அல்லாஹ்வை நாங்க நம்புறோம், முஹைதீனை நம்புறோம், அந்த ஈமான் அல்லாஹ் ஒத்துக்க மாட்டான். கலப்படம் அது.
அல்லாஹ்வை நம்புறோம், தர்காவை நம்புறோம், அந்த ஈமான் அல்லாஹ் ஒத்துக்க மாட்டான். அல்லாஹ்வை நம்புறோம், மௌலிதை நம்புறோம், அந்த ஈமான் அல்லாஹ் ஒத்துக்க மாட்டான். அல்லாஹ்வை மட்டும் நம்புவது, அல்லாஹ்வை எப்படி நம்புகிறோமோ அந்த நம்பிக்கை வேறு யாரின் மீதும் நம்பாமல் இருப்பது, அது நபிகள் பெருமானாராக இருந்தாலும் சரி, அதுதான் ஈமான். கத் அஃப்லஹல் முஃமினூன், ஈமான் உள்ளவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த ஈமானை எங்கும் அடகு வைக்காமல் அல்லாஹ்விற்கு மட்டுமே வைத்து அவன் யாரை எப்படி நம்ப சொல்கிறானோ அப்படி நம்புவது, அல்லாஹ்வை படைத்தவன் என்று நம்புவது, அல்லாஹ்வுடைய தூதரை அவன் தூதர் என்று நம்புவது. என்ன நேரத்திலும் முகமது நபி சக்தியை போக்குவான் அப்படி நம்பக்கூடாது, அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை எதன் மீது வைக்கக்கூடாது, முகமது நபியை அல்லாஹ்வின் அடியார் என்று நம்புவது, அல்லாஹ் சொன்ன விதத்தில் அல்லாஹ்வையும் அல்லாஹ் சொன்ன விதத்தில் அவனுடைய அடியார்களை மற்றவர்கள் நம்புவதுதான் ஈமான். அது போன்ற ஈமானை தெளிவாக புரிந்து நம் நம்பிக்கை வீணாக போகாமல் சரியான ஈமானோடு மரணித்து வெற்றி அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah